அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வாரந்தோறும் போட்டு திருக்குறள் நிகழ்ச்சி. இதெல்லாம் ஊழல், ஒப்பு, பகை, போர், மாறுபாடு. மகிழ்ச்சி. இன்னைக்கு இன்னைக்கு 1133வது நிகழ்ச்சி. வாரந்தோறும் வள்ளுவோம். அதிகாரம் 86 இகழ் தான் நம்ம பேச போறோம். இகழ் அப்படின்னோடனே எனக்கு கூட இந்த கொஸ்டின் வந்தது, கேள்வி வந்தது, ஈகள்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்புறம் தான் அது படிச்ச பிறகுதான் புரிஞ்சது. ஒரு மாறுபட்ட சிந்தனை, நமக்குள்ள இருக்கிற உறவுகளுக்குள்ள இருக்கிற ஒரு மாறுபட்ட சிந்தனைய தான் அவர் சொல்றாரு. அதாவது எப்படிப்பட்ட மாறுபட்ட சிந்தனைனா, அந்த மாறுபடுற சிந்தனை நமக்குள்ள பகையை உண்டாக்குற மாதிரி இருந்ததுன்னா, அந்த பகை வர மாதிரி ஒரு சிந்தனை வந்துருச்சு, நல்லா இருக்கிற உறவுக்குள்ள பகை வர மாதிரி ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா, அந்த சிந்தனை தான் நம்மளை அழிச்சிடும் அப்படின்றது. அதுதான் மிகப்பெரியது. அதை பத்தி தான் இதுல சொல்றாரு. பல பல நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம், நமக்கு திடீர்னு நல்லாதான் பழகிட்டு இருப்போம். ஆனா நமக்கு எண்ணங்கள் திடீர்னு மாறும். நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க கிட்ட இன்னொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும், பார்த்திருக்கீங்களா? நல்லா நல்லா பழகிட்டு தான் இருப்போம். அவர் இருக்காருல்ல, அவரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்பயே வேற வேற உள்ள போடுறாங்களா அப்படின்னு தோணும் நமக்கு. அப்போ அந்த மாறுபட்ட சிந்தனை வருது இல்லையா? அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இயல்பான ஒரு எண்ணம், மற்றவர்களுக்கு இருக்கிற இயல்பான எண்ணம் கூட அது மாறிடும். அந்த மாறுதல் உண்மையா இருந்தா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். உண்மையா இல்லை அப்படின்ற பட்சத்துல நாம எடுத்த முடிவு தவறா போயிடுது பல நேரங்கள். இப்ப அந்த மாதிரி நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. நம்ம பேசும்போதும் அடுத்தவங்களை பேசும்போதும் அது மாதிரி மாறுபட்ட சிந்தனைகளை நம்மளும் சொல்லக்கூடாதுன்றதும் இதுல வள்ளுவர் நல்லாதான் சொல்றாரு. பார்ப்போம் என்னெல்லாம் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, ஒண்ணுன்னா பார்ப்போம். யார் வாசிக்கு? சிவகுமார் சார் வாசிங்க சார். வாங்க சார், வாசிக்க. இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். எல்லா உயிர்களுக்கும் மற்ற உயிர்களோடு எல்லா உயிர்களுக்கும் மற்ற உயிரோடு பொருந்தாமல் வேறுபடுதலாகிய தீய பண்பை வளர்க்கும் நோய் இகல், அதாவது மாறுபாடு என்று சொல்வர் அறிஞர். Hatred is a disease that breeds discord among all beings அப்படின்னு ஐஏஎஸ் ராஜா சொல்றாரு. அதாவது வரிசையா சொல்லிட்டு வர்றாரா, தீ நட்பு, கூடா நட்பு, பேதமை, புல்லறிவாண்மை, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு அரசருடைய உறுப்புகள்ல சொல்லிக்கிட்டு வர்ற போது அதுக்கு அடுத்தது இதுகளால என்ன தோன்றுமா? ஒரு கோபம், வெகுளி தோன்றுமா? அந்த வெகுளி என்னத்தை கொடுக்குதா? மனசுல மாறுபாடு. இதுல முக்கியமானது மனம் திரிதல் தான் இந்த அதிகாரம் பேசுது. இப்ப மாறுபாடுங்கிற வார்த்தையை தான் திரும்ப திரும்ப இதுக்கு சொல்றாங்க. பகைங்கிற வார்த்தையை விடக்கூடாதும், மாறுபாடு, உள்ளத்தில் தோன்றுகிற மாறுபாடு. அதனால என்ன எழுதுதான், எல்லா உயிர்களிடத்தும் பகுத்து பகுத்து அடுத்தவனை பார்த்து ஒரு பகை உணர்ச்சி வருதான். அந்த அந்த அது நோய்ங்கிறாங்க. இப்ப மனநோய்னு இப்ப ரொம்ப பேசுறோம்ல, அந்த மாறுபாடுங்கிறது ஒரு மனநோய் தான் சொல்றாரு. அந்த மனநோய் எல்லா உயிருக்குங்கிறத ரொம்ப சொல்றாங்க. விலங்கு மாதிரி இவனை கொண்டு போய் விட்டுருந்தான். அது மனசுல கூட அதை பார்த்து அந்த பாகுபாடுங்கிற நோய், அதாவது பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். இத பல இடங்கள்ல 7 குறள்ல இந்த நோய் தான் சொல்றாரு. இது இன்னாதது மனசுல ஊறுபாடு. அதாவது 2 மாறுபாடு சொல்லுவோம். உணவுல மாறுபாடு முன்னாடி சொல்றாரு. மாறுபாடுங்கிற வார்த்தைக்கு மாறுபாடில்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லா உண்டி, இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. இங்க
ஒவ்வாத உணவு அது மாறுபாடா இருக்கு. அப்போ ஊறுபாடு இருக்கு. இங்க மாறுபாடு சொல்றது நம்ம மனசுல அடுத்தவங்க மேல ஒரு பகை உணர்ச்சியை வளர்த்துக்கிறது. அது ஏன் வளர்த்துக்கிறோம்னா நம்மகிட்ட உள்ள புல்லறிவாண்மை, அறியாம, வெகுளி, கோபம், கூடா நட்பு இதுகளால பகுத்து பகுத்து அடுத்தவனை பார்த்து அவனோட நமக்கு பகை உணர்ச்சி கொண்டாந்தா அது நோய்ங்கிற. அந்த நோய் என்னென்ன தரும்? பகையை தருது. அது எல்லாவற்றையும் இந்த அதிகாரம் முழுக்க அதைத்தான் சொல்ற. மனதில் ஏற்படுகிற மாறுபாடு ஒரு நோய். அது சரியா புரிஞ்சுக்காதால, கூடா நட்பால, பல இடம் புரிதல் குறைபாடுன்னு நம்ம சொல்றோம்ல, அதைத்தான் நான் இதுல பாக்குறேன். இந்த மாறுபாடு அப்படிங்கிறத பாக்குறேன். எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மைங்கிற ஒரு பண்பு, அந்த பண்பு இல்லாம போறது பாரிக்கும் நோய். கடைசி வரைக்கும் அந்த நோயாவே இருந்து இகலென்னும் அந்த பகையை வளர்க்கிறது. அந்த பகை வளர்ந்தா என்னென்ன துன்பம் வருமோ அந்த துன்பம் பூரா நம்ம அனுபவிக்கணும். மனசுல குறைபட்டு போறது நோய் அப்படின்றது துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நோய்ங்கிறதுங்கிறது நீண்ட நாள் இருக்கக்கூடியதை தான் நோய் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி அது நீண்ட நாள் அப்படியே வரும்போது அது ஒரு நோயாகவே மாறி நீங்காத துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க அவங்க நம்ம மேல பகைமை கொள்ளாம இருந்தா கூட நம்ம கிட்ட இருக்கிற அந்த மனக்குறை அவங்க மேல நமக்கு ஒரு பகையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது எந்த காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த மனக்குறை அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படின்னு தான் அவர் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. இதுல இகல் அப்படிங்கிறத பகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விலங்குகள் கூட ஒரு உயிரினத்தை பார்த்து இந்த மாதிரி மனக்குறை கொள்ளாது. ஒண்ணுக்கு ஒண்ணு பகைங்கிறது இயற்கை உணர்ச்சியா இருக்குமே தவிர செயற்கையாக அந்த பகை என்பது எந்த உயிரினத்துக்கும் வராது. ஆனா மனிதர்கள் தான் செயற்கையாகவே ஒரு பகை உணர்ச்சியை உண்டாக்கி வச்சுக்குவாங்க. அந்த உண்டாக்கி வச்சுக்கக்கூடிய உணர்ச்சி நோயாக மாறி நம்ம இறுதி வரைக்கும் துன்புறுத்தும் அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிடுறது. பாரிக்கும் அப்படின்னு சொல்றது ஆமா. இன்றைய சமூகத்துல இந்த நோய் நிறைய இருக்காமா? இந்த நோய் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா? ஆமா, இந்த பிரசன்ட் சொசைட்டி இருக்கிற சமூகத்துல நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சார். மன வேறுபாடு நிறைய இருக்கு. ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் மன வேறுபாடு பண்ணிட்டு பாக்குறப்ப ஹலோன் ராசிரிக்கிறவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மன வேறுபாடு வச்சுட்டே தான் இருக்காங்க. எல்லா மக்கள்கிட்ட நல்லா பேசுற மாதிரிதான் இருக்கும். ஆனா உள்ள ஏதோ ஒரு வங்கியம் வச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு நம்மளை பத்தி தாழ்வா நினைச்சிருப்பாங்க. இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு பொறாம இருக்கும். ஏதோ ஒண்ணு இருந்துட்டு சார். எல்லா மக்கள்கிட்ட சார் போற போக்குல வீசிட்டு போயிடுவாங்க சார். அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எங்க போய் ஆழமா விழுது, அது எப்படி அடுத்தவங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறது, அதை பத்தி எல்லாம் பேச்சு இல்ல. சும்மா போற போக்குல ஒண்ணு சொல்லி சும்மா போட்டு வைப்போம். வெடிச்சா வெடிக்குது, வெடிக்கலன்னா போகுது. ஏதோ ஒரு நல்ல காரியங்கிற மாதிரி பண்றது ரொம்ப அதிகம்தான். இருக்கதான் சார் இருக்கு எல்லா இடங்கள்லயும். நிறைய வளர்ந்துருச்சு வந்தது. அரசியல்வாதிகள் இந்த நோய் பல அளவுல இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு நியூஸ் படிச்சேன். ஒரு யூடியூப் நடத்துற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்கு. அவ மதுரையிலேயே அந்த பக்கம் எங்கேயோ இருக்கிறா. இங்க சென்னையில ஒரு லேடி யூடியூப் நடத்துறவங்க அந்த அம்மாவை பத்தி குறை சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நேரா கமிஷன் ஆபீஸ் போயிட்டா. எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவங்க சொல்ற மாதிரி எந்த விதமான தவறான வீடியோவும் நான் போடல. என்ன எதுக்கு அவங்க வந்து குறை சொல்றாங்க அப்படின்ட்டு. ஒரு சாதாரண யூடியூப் நடத்துற பொண்ணு இன்னொரு யூடியூப் நடத்துற லேடி, ரெண்டு பேருக்கும் உள்ள சம்பந்தமே இல்லாத மனக்கசப்பு, தேவையில்லாத ஒரு பேச்சு. இப்ப எந்த அளவுக்கு பொறாமை குணம் ஒரு அந்த ஒரு மாதிரி மாறுபட்ட குணம் உருவாகுதுன்றது ஒரு உதாரணம் இப்ப பார்த்தேன் நான். இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு வீடியோ. இப்போ எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம்ன்றது அது காட்டுது. இப்ப நீங்க சொன்னீங்களா சார், இன்றைய சமுதாயத்துல இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அதுதான் இந்த சமுதாயத்துல இதெல்லாம் இருக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு.
மன பாதிக்கும் வேறுபாடுன்னு அவர் சொல்றது கூட இருக்கிறவங்கள தானே சொல்றாரு, தூரம் இருக்கிறவங்கள சொல்லல. இல்ல நமக்குள்ள ஏற்படுகிற மன வேறுபாடு தான். அடுத்த இல்ல குறளை அதாவது படிங்களே. அடுத்த குறளை படிங்களே, நீங்களே அடுத்த படிங்க. குறள் அதை படிக்கலாம். ஆமா மாலதி, ஆஹ் கூட இருக்கிறவங்க இல்லாம கூட நாம வந்து நம்மளோட தொடர்பு இல்லாதவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது கூட நமக்கு ஒரு மன வேறுபாடு ஏற்படுது இல்ல. அவங்களுக்கு நமக்கு எந்த தொடர்புமே இல்லாம இருக்கும். ஆனா கூட அவங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து தொடர்பு இல்லாம போகும்போது ஒரு மன வேறுபாடு வருது. அப்படி வரும்போது அதை பத்தி நம்ம சொல்றோம், அதை பத்தி நம்ம பேசுறோம். அதுவும் வந்து நிகழ்ந்துகிட்டு தானே இருக்குதுமா. இத அந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இத சொல்றதுக்கு இவங்க யாரு? இத சொல்றதுக்கு அவங்க யாரு? எதையாவது ஒண்ணு சொன்னா இது who are you to tell all this thing அப்படின்னு இதை ஒண்ணு ஆரம்பிக்கணும். எதோ நல்லதா சொல்ல வர்றாங்க. ஆனா இதெல்லாம் அப்படி எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தப்பு கண்டுபிடிக்குது. சார், ஒருத்தர் வந்து யூடியூப்ல ஒருத்தர் சொன்னாரு சார், திவசம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாதவன் கருவேல மரத்தை கட்டிக்கிட்டு அழுவணும் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். அதை பத்தி நான் என்னோட வீடியோவில் சொன்னேன். கருவேல மரத்தை கட்டிக்கிட்டு ஏற்கனவே அவனுக்கு திவசம் கொடுக்க முடியாம மன வேதனையில இருக்கான். அவன் திவசம் கொடுத்தாதான் அவங்க அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். உனக்கு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைன்னா கருவேல மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழு, உன் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் ஒழுகி கீழே போகும். அடுத்ததுல அந்த அந்த அழுது முடிச்சு அந்த ரத்தம் வெளியேறினதுக்கு பிற்பாடு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேரும், அதுக்கு அடுத்த வருஷம் திவசம் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த வார்த்தை பாருங்க, வக்கு இல்லைன்ற வார்த்தை பாருங்களேன். வக்கு இல்லைன்றதுக்கு என்ன கடுமையான வார்த்தை பாருங்களேன் சார். அந்த அது தவசம் கொடுக்கறது கொடுக்காது அவனோட விருப்பம். நீ கொடுக்கலன்னா அவனோட உனக்கு விருப்பம். ஈடேற்றமே உனக்கு கிடையாது. அதுல என்ன சம்பந்தம் இருக்குது? உனக்கு அதுல உனக்கு என்ன அதுல சம்பந்தம் இருக்குது? மனசுல உண்டாக்கிட்டாங்க. அதாவது மனசுல அதை உண்டாக்கிட்டாங்க. அது கொடுத்தாதான் போனவனுக்கு புண்ணியம். அப்ப எங்கடா இருந்துட்டு போட்டோம் சார், குடுங்கிறதா இருந்துட்டு போட்டோம் சார். அது பாவமோ புண்ணியமோ அவன் அனுபவிச்சுட்டு போறான். இல்ல, இவன் அனுபவிக்கிறதுக்காக சொல்றாங்கிறது தானே இதுல. அதுதான் உண்மை. நீங்க சொன்னீங்களே அதுதான் உண்மை. இவன் அதுல கூட அனுபவிக்கிறதுக்காக தான் சொல்றது அது. இல்ல, அதுல கூட ஒரு நியாயம் வேணாமா சார்? கருவேல மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம மேல் துண்டு இல்லாம கருவேல மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவுன்னு சொல்றது எந்த மேடம் இப்படி சொல்லி தானே மேடம் அந்த காலத்துல நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க. எனக்கு அதை வந்து நான் போட்டேன் சார். இது வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் நான் பார்த்தேன். அது வந்து என்னோட மனசுக்கு சரியில்லை, போட்டேன் சார். அது அடுத்த குறள் போயிடலாம். அண்ணா நகர்ல சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தார். அண்ணா நகர்ல ஒருத்தர் வாடகை இருக்காங்க சார். ஓனர் சொல்றாங்க, இந்த மாசத்துல இருந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஒரு 1500 ரூபாய் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு. அவர் ரெகுலரா வாடகை கரெக்டா கொடுத்துட்டு ஒரு நாகரிகமான மனிதர், கௌரவமான மனிதர். அந்த ஓனர் ஒரு வாரம் சொல்லிட்டாங்க, 1500 ரூபாய் சேர்த்து போடுங்கன்ட்டாங்க. அவர் இன்னமும் ஞாபகத்துல பழைய வாடகை அப்படியே போட்டாரு, யூஸ்வலா கொடுக்குற இதெல்லாம் கொடுத்துட்டாரு. இந்த அவங்க கேட்ட அந்த தொகையை மறந்துட்டாரு, கொடுக்க கூடாது இல்லை. அதுக்கு அவங்க போன் பண்ணி சொல்றாங்க, இந்த ஒரு 1500 ரூபாய் கொடுக்க வக்கு இல்லாத நீ இந்த அண்ணா நகர்ல வந்து இங்க ஆபீஸ் நடக்குதையே, உனக்கு எல்லாம் இது இல்லையா? உனக்கு இந்த 1500 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா அப்படின்னு கேட்ட பிறகு அவருக்கு வந்த மன ஏற்பாடு பாருங்க. காலி பண்ணிட்டே வந்துட்டாரு. உன்னோட எல்லாம் பேச முடியாது, உன்னோட எல்லாம் இங்க இருக்க முடியாது, இப்படி ஒரு வார்த்தை விடுறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே காலி பண்ணிட்டு போனாரு. நியாயமான விஷயம் சார். அது அவங்களை காலி பண்றதுக்கு தான் இந்த வார்த்தை நியாயமான விஷயம். பண்றதுக்கு தான் இந்த வார்த்தை எல்லாம் வருதுங்க. காலி பண்ண சொல்றதுக்கு இந்த வார்த்தை வருது. இதுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க பாருங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லி வேதனைப்பட்டாரு ஒருத்தர். இந்த வக்கு இல்லாத வார்த்தை, வக்கு இல்லைன்ற வார்த்தை இருக்குங்களா, எவ்வளவு மனசு ஊடுருவி தைக்கிறது தெரியுங்களா? அடுத்த குறள் போயிடலாம் சார். சொல்லுங்க சார், வேற என்ன சொல்லுங்க. படிங்க, நீங்க தான் படிங்க, நீங்களே படிங்க. ரெண்டாவது குறள் படிங்க சார். படிக்கிறேன். பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. ஒருவன் தன்னோடு பொருந்தாமல் வேறுபடுதலை கருதி அன்பில்லாதவற்றை செய்தாலும் தான் இகல் கொண்டு அவனுக்கு துன்பம் செய்யாதிருத்தல் சிறந்தது அப்படின்றாரு. அதாவது பகல் கருதி தம்மோடு கூடாமையை கருதி அப்படிங்கிறார். தம்மோடு உடன்படாமையை கருதி
பல விஷயங்கள் பகல் கருதிங்கிறதுக்கு சொல்றாங்க. தம்மோடு கூடாமையை கருதி, தம்மோடு உடன்படாமையை கருதி, பிரிக்க கருதி, எதையோ ஒருத்தரையும் பிரிக்க கருதி பல உரையாசிரியர்கள் பல சொல்றாங்க. அவன் செய்யணும் பற்றா செய்யணும், பற்றாதத செஞ்சாலும் இகல் கருதி இன்னாமை செய்யாமை இன்னா செய்யாமை தலை, நமக்கு உண்டாகக்கூடிய பகையை கருதி நம்ம தகாதனவற்றை செய்யாமல் இருத்தல் தலை. இன்னா செய்யாமை கெடுதல் செய்யாம இருக்கிறது தலை. நமக்கு மறுபடியும் துன்பம் வரும். இப்ப நம்ம நிறைய 7 ஸ்டெப்ஸ், எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பேசுறோம். அதுல ரிசல்ட்ட பாரு, எண்ட் இன் மைண்டுங்கிறதான் பெரும்பகுதி பேசுறாங்க. இவரு பல குரட்பாக்கள்ல எண்ட் இன் மைண்ட தான் நமக்கு காமிக்கிறாரு. நம்ம ஏன் செய்யாம இருக்கணும் காரணம் காமிக்கிற போதெல்லாம் உனக்கு மறுபடி பெரும் பகை உண்டாகும். அந்த பகை கடைசி வரைக்கும் உனக்கு நோயா இருக்கும். அதனால அவன் உன் மனதோட பொருந்தாம மாறுபாடு கொண்டு கூடாமையால, நீ அவனோட கூடாமையால ஏதாவது செஞ்சால நீ அதற்கு திருப்பி இன்னா செய்யாம இருந்து இன்னா செய்தா உனக்கு கடைசி வரைக்கும் அது துன்பமாக பகையாக அமையும். அந்த பகை வராத வழிய சொல்றாரு. இன்னாம செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழக்கம் சொல்றாரு. எல்லாமே அருமையாக சொல்ற ரிசல்ட். நீ இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் மறுத்து பேசக்கூடாது, நீ பொறுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தா பகை வளராது அப்படின்றதுதான் இதோட. இல்ல, அவன் ஏன் செய்யறான்? கூடாமை கருதி செய்யறான். மனசுல வேறுபாடால செய்யறான். நம்ம மாறுபாடு அடைய வேண்டாம்ங்கிறாரு. சில சமயங்கள்ல நம்ம விலகி போலாம், அதுகளெல்லாம் செய்யலாம். அங்க இருந்துகிட்டு அவனோட மல்லு கட்ட வேண்டாங்கிறதுதான். அவன் செய்யறதுக்கு ஒரு காரணத்தை பாரு. ஏன்னா அவன் கூடாமை கருதி செய்யறான், உடன்படாமை கருதி செய்யறான். அவன் மனசுல வேறுபாடு இருக்கு. நம்மள அந்த வேறுபாடை வளர்த்துக்கிட்டு போனோம்னா நமக்கு கடைசி வரைக்கும் துன்பம் தான். அதை விட்டு நீங்கி போயிடுங்கிறது தான் நமக்கு கடைசியான பெறப்படுகிறது. அவனோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம், தேவையில்லை அப்படிங்கறதான் சொல்றது மாதிரி எனக்கு படுது. துஷ்டனை பார்த்து தூர விலகு அப்படிங்கிறது ஒரு புரிதல் என்னன்னா, நம்ம சிந்திக்கிற மாதிரியும் நம்ம நினைக்கிற மாதிரியும் அடுத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது முதல் தவறு. அது வந்து யாருக்குமே பொருந்தாது. நாம நினைக்கிற மாதிரியே எல்லாரும் இருக்கணும், நாம போற ஸ்பீடுக்கே எல்லாரும் வேலை செய்யணும், நாம நினைக்கிறதெல்லாம் அவங்க செய்யணும்னா அதே மாதிரிதான் அவங்களும் நினைப்பாங்க. நான் நினைக்கிற மாதிரி நீங்க செய்யணும், நான் போற ஸ்பீட்லயே நீங்க செய்யணும், நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கணும், நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடக்கலாம், அதே மாதிரிதான் அவங்களும் நினைப்பாங்க. அப்ப அந்த புரிதல் வேணும்ன்றதுதான் இங்க சொல்றாரு. ரொம்ப அதாவது நிறைய சிந்திச்சுதான் இதை வந்து பயங்கரமான அனுபவத்துலதான் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தெளிவா மனிதர்களை ஆராய்ந்து, மனிதர்களோட மனப்பக்குவங்களை ஆராய்ந்து, மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆராய்ஞ்சு, அவங்களோட ஒவ்வொருத்தரோட உள்ள பரிமாற்றங்களை ஆராய்ஞ்சு அருமையா இந்த இது வந்து உனக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது ஒருத்தர் இப்படி மாறுபாடு ஆகி செஞ்சான்னா பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இன்னா செய்யாமைங்கிற ஆப்ஷன் தான் தலையானது. பல ஆப்ஷன்ல நீ மற்ற ஆப்ஷன்ல எல்லாம் விட்டுரு. இந்த அதாவது அதுல முக்கியமானது இன்னா செய்யாமை. மற்றதை அடிக்க போகலாம், திருப்பி நம்மள யார்ட்டையாவது ஒருத்தங்கிட்ட பேச போகலாம், எத்தனையோ இருக்கு. ஆனா சரியானது தலையாயது அவனுக்கு என்ன செய்யாத, ஏன்னா மறுபடியும் பகை வரும், திருப்பி அதை வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்க. நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா நம்ம 4 பேருக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்றோம்ல, அது கூட தவறுன்றது சொல்றது. அதாவது நமக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்ல நம்ம, அது கூட தவறு. அது மறுபடியும் அவங்கிட்ட போய் மறுபடியும் பகைதான் வரும்ல அவங்கிட்ட திரும்ப போய் அவர் இப்படி சொல்லி தெரியாப்பா அவனை பத்தி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்த குறள் போயிடலாம். இகழென்னும் எவ்வநோய் நீக்கின் தவளில்லா தாவில் விளக்கம் தரும். இகழென்னும் எவ்வநோய் நீக்கின் தவளில்லா தாவில் விளக்கம் தரும்.
வரதராசனார் உரை. ஒருவன் இகல் என்று சொல்லப்படும் துன்ப நோயை நீக்கிவிட்டால் அஃது அவனுக்கு அழிவில்லாத நிலையான புகழை கொடுக்கும். சாலமன் பாப்பையா என்ன சொல்றாருன்னா, மனவேறுபாடு என்னும் துன்பம் தரும் நோயை மனதிலிருந்து நீக்கினால் அது ஒருவனுக்கு கெடாத அழியாத புகழை கொடுக்கும். கருணாநிதி, மன மாறுபாடு என்னும் நோயை யார் தங்கள் மனதை விட்டு அகற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு மாசற்ற நீடித்த புகழ் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு வார்த்தை மனசுல வச்சுக்கிட்டு எதையுமே புழுங்காத, அதை தூக்கி போட்டுடு, அதை வச்சுக்கிட்டே இருந்தா உனக்கு மனசுல கஷ்டம் தான், நோய் தான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நீக்கி துன்பம் தரும் நோயை நீக்கினால் அழிவில்லாமைக்கு காரணமாகிய கெடாத புகழை கொடுக்கும். அதாவது அந்த மாதிரி வந்தா மறுபடி பகை வரும், நம்மோட புகழும் குறையும். அந்த மன மாறுபாடுன்னு எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம மனசுதான் எல்லாங்கிறது தான் நம்ம சொல்றோம். மைண்ட் யுவர் மைண்ட் தான் சொல்றாரு. மாறுபாடு சரியான வார்த்தை. இந்த குரோதம்னு சொல்றோம் பாருங்க சார், குரோதத்தை வளர்த்துக்கிறது அப்படின்னுட்டு. இந்த குரோதம்லாம் இந்த இதுலதான் வரும். இந்த குரோதம் அப்புறம் இதை இன்னும் சொல்றது பழி உணர்ச்சின்னு கூட சொல்றது. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஒரு பழிய உருவாக்கிக்கிறது அடுத்தவங்களுக்காக. அந்த மாதிரி பண்றது எல்லாமே ஒரு பெரிய கேட்டினை தான் உருவாக்கும். வெறுப்புணர்வு வரும் முதல்ல, அதுக்கப்புறம் நீங்க சொல்ற குரோதம் வரும். ஆமா, அதுக்கு சொல்லலாமா? சார், மனமாச்சரியம்னு சொல்லலாமா? ஆச்சரியமும் சொல்லலாம். அதுல ஆச்சரியமும் தான் வரும். அதுல அந்த மாதிரி அந்த குரோதம் தானே சார் பெரிய பெரிய அழிவுக்கே காரணமா இருக்கிறது. இந்த குரோதம் தான் சார். என்னைக்கோ எந்த தலைமுறையிலேயோ நடக்கிறத கூட நினைவுல கொண்டு வந்து அதை ஒழிக்காம விடுறது இல்லைன்னு கிடக்குறவங்க எத்தனை பேரு சார். சில மாவட்டங்கள்ல ஒரு வெட்டிட்டான்னா தாலிய கூட அகற்றாம வச்சுக்கிறாங்க. அடுத்தவனை அவனுடைய ஆளை வெட்டுனாதான் அந்த தாலியை அகற்றுறதுலாம் வச்சிருக்காங்க. அப்ப அந்த தாலி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? கணவன் இல்ல, தாலி கழுத்துல இருக்கு. அது என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு? அது வளர்த்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாறுபாடு, அதாவது நமக்கு மாச்சரியம்ங்கிறதுக்கு வார்த்தைக்கு பொருள் தெரியல, குரோதம்ங்கிறதுக்கு அவங்க சொன்னதுதான் இது வழிய நம்மளோட சேர்ந்து வரல. இந்த மாறுபாடு பகைகளா நமக்கு தெரிந்த வார்த்தைகள். அதுதான் எனக்கு என்னால குரோதம்னு கேட்கிறனே வழிய அதை என்னால உள்வாங்க முடியலைங்கிற. ஆச்சரியம்னு சொல்றமே வழிய அந்த வார்த்தையை நம்ம வழக்குல இல்லாத ஒரு வார்த்தை. ரொம்ப நாங்க குரோதம் ஓகே மேடம், ஆனாலும் மாச்சரியம்ன்றது வழக்குல இல்லாத வார்த்தை. மத மாச்சரியங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாற்றங்களை தான் நம்ம குறிப்பிடுறோம். மதம் நமக்கு இந்த சொல்ல தமிழ் சொல்ல சொல்லுகிற போது நமக்கு ஏற்படுகிற புரிதல் அது ஒரு மாறுபட்ட சிந்தனை தான். இது ஒரு வேற்று சிந்தனை, அது விரோதமான சிந்தனை. ஆமா, சினிமா ஃபுல்லா தான் சார் இன்னைக்கு சினிமா சார் எல்லாம் குரோதம் தான் சார். அப்பா வெட்டிட்டான், அம்மா வெட்டிட்டான், அம்மாவை பழி சொல்லிட்டாங்க, இதுக்கு வெறுப்பு பழி வாங்கினதான் சார் சினிமாக்கள். அப்படிதான் சார் இருக்கு. இந்த சினிமா எம்ஜிஆர் படம் ஆகட்டும், இல்ல பழைய படங்கள் குரோதத்தை தான் வச்சு சார். ஒரு நல்ல சினிமாவும் வருது இல்ல சார், மெய்யழகன் மாதிரி நல்ல சினிமாவும் இருக்கு சார். அதையும் என்ஜாய் பண்றோம், அதையும் என்ஜாய் பண்றோம், ரெண்டுமே என்ஜாய் பண்றோம் சார் நாங்க. தவலிலா 3 வருஷம் தவலிலா தாவல் விளக்கம் தருங்கிறாரு. அவ்வளவு உயர்ந்த சொல்றாரு. மனசுல எப்படியாவது கொண்டாடணும்னு பாக்குறாரு. அடுத்த குறள் படிச்சிருவோம். போங்க 854 படிக்கிறீங்களா? படிங்க சார். இன்பத்தில் இன்பம் பயக்கும். படிக்கிறேன் சார். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடில். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடில். இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அது ஒருவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். மனதுல மாறுபாடு துன்பத்துங்களெல்லாம் துன்பம்ங்கிறார், நோய்களெல்லாம் நோய்ங்க.
அது பகை நீங்க தான் உணர்வை வச்சுக்காத இருந்துச்சுனாவே நீ மகிழ்ச்சியா இருப்பேன்றாரு. அவ்வளவுதான், வேற அவ்வளவுதான். ஒண்ணும் கிடையாது. அதான். பகை அதான். உணர்வை நீ வளர்த்துக்காத. அந்த ஆமா. மாதிரி அது எப்பயுமே அதை பத்தி பேசிட்டே இருக்காத, அடுத்தவங்க கிட்ட சொல்லாத. அப்போ அது என்ன இருக்குன்னா மனசுல வந்து ஒரு மகிழ்வு இருக்கும். அது ஒன்றும் பெருசா தெரியாது, நம்ம மனசும் பாதிக்காது. ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் விஷயம். இது பகை உணர்வை நம்ம உள்ள இருக்குள்ள மாறுபட்ட சிந்தனைய, குற்றம் கூறுகிற சிந்தனையே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு எப்பயுமே நோயாதான் இருக்கும். அது இல்லைன்னா எப்பயுமே மனநோய் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு இதுலதான் இருப்போன்றதுதான் இந்த குறள் சொல்றதா நான் நினைக்கிறேன். இல்ல ரொம்ப வலிமையா சொல்றாரு. துன்பத்துள் துன்பம்ங்கிறாரு, இன்பத்துள் இன்பம்ங்கிறாரு. அதெல்லாம் அந்த ரொம்ப வலிமையா உறுதிப்பாடு. பழமொழியா சொல்லணும்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்ற பழமொழிதான் சார். இது மாறுபடுவது, பழியோடு இருப்பது, அந்த மாதிரி அந்த பகை உணர்ச்சியோட இருக்கிறது கெடுதல்னு தெரிஞ்சே வளர்க்குறவங்க இருக்காங்கல்ல சார். அந்த மாதிரி வளர்க்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மனசு வேணும்ல சார். அந்த மாதிரி மனசு உனக்கு கிடைச்சிட்டுதுன்னா அது இன்பத்துள் இன்பம். அது கிடைக்காத வரைக்கும் அது துன்பத்துள் துன்பம் தான். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. நம்ம அந்த புரிதல் வந்துட்டு அடுத்த குறள்ல அது எளிதில்லைங்கிறதா அடுத்த குறள்ல வல்லாரைன்னு ஒரு சொல்றாரு. அது வந்து அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல சார். எளிதான விஷயம் இல்ல அது. ஒரு சின்ன சம்பவம் சார். ஒரு குழந்தை, அது என்னன்னா இப்ப வளர்ந்துருச்சு. அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு நிகழ்வு, பள்ளிக்கூடத்துல போகும்போது டீச்சர் காலை மிதிச்சிருச்சு. அந்த டீச்சர் அந்த பொண்ணை கூப்பிட்டு நிக்க வச்சு அது காலை மிதிக்கிறாங்க சார். திருப்பி அந்த டீச்சர் என்ன சார் கத்து கொடுப்பாங்க? அந்த மாதிரி ஒரு டீச்சரையும் நான் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணையும் நான் பார்த்தேன். அவ வந்து ஒரு அழுக, தெரியாம கால் பட்டுட்டுது, அந்த டீச்சர் கூப்பிட்டு நிக்க வச்சு என் காலை அப்படியே ஒரு அரக்குன மாதிரி மிதிச்சாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் வந்து டீச்சரா வந்து அவங்க வந்து டீச்சருக்கே தகுதி இல்லாத ஒரு அந்த நினைவு பாருங்க. எனக்கு இது எந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு, இத வந்து சொல்லும் போது எனக்கு அந்த நினைவு வருதுன்னா அப்ப அது என்னோட மனசுல எவ்வளவு ஒரு எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் அதை நான் ரீகால் கூட பண்ணினது கிடையாது. இன்னைக்கே அது எங்க இருந்தோ புறப்பட்டு வருது வெளியில. அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுக்க தெரியாத மனிதர்கள் இவங்கெல்லாம் துன்பத்திலேயே வாழ்வாங்க சார். இவங்களுக்கு அந்த துன்பமே பிடிக்கும். அதுல இருந்து வெளியில வந்தா என்ன இன்பங்கிறதோட ருசி தெரியாது அவங்களுக்கு. மேடம், அந்த மாதிரி பல டீச்சர் ஆசிரியர்கள் இருக்காங்க. பல ஆசிரியர்கள் இருக்காங்க. குழந்தைங்க கிட்ட தம் வெறுப்புணர்வையும் கோபத்தையும் காமிக்கிற பல ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா மேல இருந்திருக்குமா சார்? அந்த அப்பா மேலயோ யார் மேலயோ இருக்கிற வெறுப்பு அந்த குழந்தை மேல காட்டுற பல ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்படி இல்ல சிவகுமார் சார், அப்படி இல்ல சார். அந்த டீச்சர்ங்கிற உனக்கு எப்படி அந்த கவனம் இல்லாம உன் கால் படும். அப்ப தன்னை அவங்க எவ்வளவு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்காங்கன்னு பாருங்க. தானும் தன்னோட பிள்ளைங்களோட இயல்பா இருந்தா தானே சார் அந்த அந்த இது நல்லா இருக்கும். அந்த டீச்சருக்கும் அந்த மாணவர்களுக்கும் நெருக்கமான உறவு இருக்கணும்னா அது என் பிள்ளை, நான் வந்து இவங்க எங்க டீச்சர்னு இருக்கணும். நான் ஒரு டீச்சர், அது தெரியுமே உன் கால் மேல படுது. அது எவ்வளவு அத வந்து அவங்க மன்னிச்சு விட்டாங்கன்னா அந்த அன்பை சொல்லி கொடுத்துருக்காங்க மறைமுகமா அவங்க குழந்தைக்கு. பரவாயில்லம்மா, போங்கம்மா, அது ஒண்ணும் விஷயம் இல்லம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைக்கு. அது அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, பாக்குற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல செயலை சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 பிள்ளைங்க இருக்கும்போதுதான் எடுத்து இவங்க பண்ணினது. ஆனா இவங்க இதையே அந்த குழந்தைகிட்ட, என்கிட்ட பரவாயில்லம்மா, நீ மற்ற டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமா போ, பெரியவங்க கிட்ட எல்லாம் கால்படாம நீ நடந்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட இருந்த பிள்ளைங்களும் சேர்ந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. மேடம், அது இந்த காலத்து டீச்சரா இந்த காலத்து பசங்க கிட்ட செய்ய முடியாது. இந்த காலத்துல பிள்ளைங்க என்னன்னு கேட்டுருவாங்க சார். நான் இங்க குப்ரா சேட்டுன்னு ஒரு இது சொன்னேன், ஒரு ஊடகவியலாளர் ஒரு கதை சொன்னேன். அதாவது ஒரு 3/4 மணி நேரம் பேசுறேன். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்றாங்க சார்? உங்க வாய்ஸ் கம்மியா இருக்கு. கேட்கலையா? கேக்குது. பேசுங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. அந்த குப்ரா சேட்டுன்னு ஒருத்தனை பத்தி இங்க பேசணும்.
அவங்க என்ன பண்றாங்க, 8வது 9வது படிக்கிறாங்க. அவங்க கூட படிக்கிற பையனை ஒரு டீச்சர் உருவ கேலி பண்றாங்க, அத கருப்பு அந்த மாதிரி எல்லாம் வச்சு. இந்த பொண்ணுக்கு தாங்க முடியாத ஒரு கோபம் வருது, அடிக்கணும் தோணுது. அதுக்கு 8வது படிக்கிற பிள்ளைதான் அது. அப்ப இந்த பாத்துக்கிட்டு இருக்க ஸ்டீவன் சார் சொன்னார்ல, இப்ப உங்க மனசுல எவ்வளவு பெரிய வடுவல் உண்டாக்கி இருக்கு, ஆமா, இவ்வளவு பெரிய ரொம்ப அம்மாவுடைய கஷ்டம். மடுவ. அப்ப எல்லாரு மனசுலயே அது உருவாக்குது. அது எங்கேயோ ஒரு மாதிரி வெளிப்படும். அதாவது அந்த பிள்ளை மேல ஏற்பட்ட ஒரு இது ஒரு இந்த இகல் மாதிரி குரோதம் மாதிரியும் வெளியில வெளிப்படலாம், அல்லது மன்னிக்கிற தன்மையும் வெளிப்படலாம். பலருக்கும் இது ஒரு பாடம், அதுக்கு சொல்றேன். ஆமா, ஒரு சின்ன சொன்னதுக்கு சந்தேகம். அகிம்சிகா சுவிட்சர்லாந்துல எல்லாம் எப்படி? இந்த இன்பம் துன்பம் எல்லாம் பெயர் சொல்ல வினை சொல்லமா? பெயர் சொல்தான் சார். பெயர் சொல். அதாவது பயக்கும் கெடின்னு வந்து வினை சொல்ல. கெடின் அந்த, ஆமா சார். அது வினை சொல்லு. இது வந்து சரி பெயர் சரி. சொல்லிலேயே துன்பம் இன்பம் அப்படிங்கிறது வினை வந்து பெயர்த்தன்மை பெற்று வர்றது. ஆமா, சரி சரி. அகிம்சிகா நீங்க இன்பம் எதனா இன்பம் பேசுங்க. விளைத்தல் ஏதாவது சேரணும், பெயர் சொல்லோட ஒண்ணு சேருது, இன்பம் சேரணும். விளைத்தல். அது வந்து பெயர்த்தன்மை பெற்ற ஒரு வினைச்சொல் தான் அது. பெயர்த்தன்மை பெற்று வருது, அது விகுதி பெற்று வருது. இன்பம் துன்பம். சுவிட்சர்லாந்துல இதெல்லாம் டீச்சருங்களாம் எப்படி நடந்துக்குவீங்க சொல்லுங்க. சுவிட்சர்லாந்து மட்டும் விதிவிலக்கு இல்லை ஐயா, எல்லா இடத்தையும் மனுஷங்க தானே. மனிதர் எங்க இருக்கானோ எல்லா இடமும். இங்க விசித்திரமான மனிதர்கள் வந்து இல்லை, எல்லாருமே நல்லவர்களும் அல்ல, எல்லாருமே கெட்டவர்களும் அல்ல. ஆனா நல்ல ஊக்கப்படுத்தக்கூடிய ஆசிரியரும் இருக்கிறார்கள், இப்படி விழுத்தக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அதே போல் பிள்ளைகளும் என்ன சொல்றது, சில குழந்தைகள் செய்த ஒரு வெள்ளக்கார பிள்ளைக்கு ஒரு பிள்ளை படியால போய்க்க காலை தடக்கி விழுத்திட்டா அடுத்த நாள் அந்த பிள்ளை வச்சு அந்த இடைவேளை வார நேரம் பார்த்து மற்ற அந்த பிள்ளைக்கு நின்று செய்விச்சுட்டு போயிருக்குது. மற்ற ஒரு தமிழ் பிள்ளைக்கு, ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நடந்தது. கூட்டி கொண்டு வச்சு ஒரு இடைவேளை டைம்ல அந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி கீழே பாதை கொண்டே தலையையே ஃபுல்லா மொட்டை அடிச்சுட்டு விட்டுருக்கு ஒரு இங்கத்தை பிள்ளை. அதை அழுது கொண்டே வந்திருக்கு. ஆனா சில இடத்துல வந்து அந்த இங்கேயும் சிலது திருப்பி கதைக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு, இல்லாட்டி விட்டா ஆகவும் என்ன சொல்றது, தலைக்கு மேலால போற மாதிரி தான் செயல்கள் இருக்கும். இங்கே மட்டும் இது விலக்கு இல்லை ஐயா. இங்கேயும் பிள்ளைகளை கூட சில ஆசிரியர் மற்ற செயல்பாடுகளை பார்த்தா எங்களுக்கே இதா இருக்கும் இப்படி என்று சொல்லி. ஆனா சில பேர் அப்படி அல்ல, சில பேர் அதை ஊக்கப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே நடக்கின்றது. இது சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்களா இல்ல நம்ம ஆளுங்க? எதை கேக்குறீங்க? இந்த ஆசிரியர்கள் மாறுபாடா நடந்துக்கிற ஆசிரியர்கள் சுவிட்சர்லாந்துல இப்படி நாங்க பார்த்த அளவுல போயிருக்கிற அந்த சின்ன பிள்ளைகளோட எல்லாம் மாறுபாடா செய்யற இல்லை, அவைக்கு பொறுமை கூடன்னு சொல்லலாம். எங்கட தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஆசிரியர்களை விட அந்த சில செயல்கள் அதுகள் செய்தாலும் அவர்கள் அதை கண்டுக்காத மாதிரி கூப்பிட்டு கதையோடய முடிச்சிடுவினோம். இது எங்கட தமிழாசிரியருக்கு டப்பன் அந்த ஒரு கோபம் வந்து கூடாத வார்த்தைகளை உபயோகிக்கிறதால அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கே சில பிள்ளைகள் போறதுக்கு பின்தாங்க வர. ஏனென்றா ஒரு ஆளோட ஒரு ஆளை ஒப்பிட்டு கதைக்கிறது அப்படி அந்த இது பண்ணிக்க வந்து அவைக்கு அதுல விருப்பம் வராது. ஆனா அந்த சூழல் இங்க வேண்ட அரச பள்ளிக்கூடத்துல பார்த்த அந்த டீச்சராக்கிட்ட அந்த அப்படி ஒரு பிள்ளைன்ற மார்க்ஸ் கூட இன்னொரு பிள்ளைக்கு தெரியாது. இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல முன்னுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க மார்க்ஸ் இன்னொரு பிள்ளைக்கு தெரியாது. அந்த அப்படி ஒரு ஒப்பீடு செய்யற பழக்கங்கள் அப்படி கூடுதலாக இங்க இல்லை நான் பார்த்த அளவுல அரச பாடசாலைகள்ல. ஆனா எங்கட தமிழ் பாடசாலையிலண்டா உடனே வந்தோடனே யார் கூட எடுத்தாண்டா அது கிளாஸ்லயே சொல்லி அந்த பிள்ளையை தாண்டி கீழே இருக்கிற பிள்ளைய இன்னும் கீழே விழுத்தி அப்படி போற சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கூடாத ஒரு செயலன்றதை நான் பாக்குறேன். எல்லாமே இருக்கு, சுவிட்சர்லாந்து மட்டும் விதிவிலக்கு இல்ல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அடுத்த குரல் போயிடலாமா? போயிடலாம் சார். இகழெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிக ஊக்கும் தன்மையவர். கரெக்டாமா? மிகல் ஊக்கும் தன்மை. கரெக்டுமா.
இகழெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழ் ஊக்கும் தன்மையவர். வரதராசனார் என்ன சொல்றாங்கன்னா, இகலை எதிர்த்து நிற்காமல் அதன் எதிரே சாய்ந்து நடக்க வல்லவரை வெல்ல கருதுகின்ற ஆற்றல் உடையவர் யார் அப்படின்னு கேக்குறார். தன் மனதுள் வேறுபாடு தோன்றும் போது அதை வளர்க்காமல் அதற்கு எதிராக நடக்கும் வலிமை மிக்கவரை வெல்ல எண்ணுபவர் யார்? சாலமன் பாப்பையா. மனதில் மாறுபாடான எண்ணம் உருவானால் அதற்கு இடம் தராமல் நடக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களை வெல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. கருணாநிதி சொல்றார். இதுதான் சரியான பார்வை. இதைத்தான் முதல்ல இருந்து சொல்றாங்க. அதாவது தம் உள்ளத்து மாறுபாடு தோன்றிய வழி அதனை ஏற்றுக்கொள்ளாது சாய்ந்து ஒழுக வல்லாரை. மனதுல மாறுபாடு ஏற்படுது, அதுபடி செல்லாம அதை விடுத்து செல்ல வல்லாரை. அது இந்த வல்லாரைன்னு ஒரு வார்த்தை போட்டார்ல, அதனால என்ன சொல்றாங்க, எல்லாராலையும் இது இயலாது. இது ஒரு 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 முக்கியமான விஷயம். அந்த வல்லாரை யாரே மிகழ்வெல்லல் ஊக்கம், அதை வெல்லுகிற ஊக்கமுடையவர்கள் யாரும் இல்லைங்கிறாங்க. அப்போ நம்ம உள்ளத்தை தான் சொல்றாரு. உள்ளத்தில் தோன்றுகிற அந்த மாறுபாடு எண்ணத்தை நம்ம வளர்க்காம சாய்ந்தொழுக வல்லாரை, அதை விட்டு விலகி செல்ல வல்லாரை யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இந்த குறட்பா. அதாவது சின்ன உரை, அதாவது உரை சொல்ல வர்றதுக்கு 3 வரியில சொல்லணும். அப்ப பகையை விடுத்து அந்த மாதிரி தான் சொல்றாங்களே ஒழிய அந்த முழுவதுமா உள்ள போய் சொல்லல. இப்ப கருணாநிதியுடைய உரை பல உரைகளை எல்லாம் உள்வாங்கி அவருக்கு ஒரு டீமே இருந்ததுதான் சொல்றாங்க. அதனால அந்த உரை ரொம்ப நன்னும் கூட சொல்றாரு. அப்படியெல்லாம் ஒரு ஒரு குழு மாதிரி எல்லாம் இருந்து, ஆனா கடைசியில கருணாநிதி அவர்கள் தேர்ந்தெடுத்து வந்த உரையாரு சொல்றாங்க. அதனால எல்லா உரையும் மனக்குடவர் பரிமையாளர்கள் எல்லாரையும் உள்வாங்கி அதுல எப்படி மேம்பட்டு இன்றைய நிலைக்கு மேம்பட்டு இருக்கிறதுனால பெரும்பகுதியான உரைகள் அவருடைய உரை நல்லா தெரியுது எனக்கு பார்க்க. அதுதானே சிறந்தது, அதுதானே சிறந்தது. ஒரு பல கோணங்கள்ல நம்ம சிந்திச்சு பலரோட விஷயங்களை வாங்கி அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து ஒரு இன்றைய சூழ்நிலையை கருதி அதுக்குரிய கருத்து சொல்லும் போது மக்களுக்கு புரியுறதாவும் இருக்கும், அதை போய் சேர்றதாவும் இருக்கும். செல்வா இது ஆமா, இத கேட்டதும் எனக்கு நேத்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஸ்ரீ ரவிசங்கர் நம்ம ஸ்பிரிச்சுவல் லீடர் இருக்காரு, அவர் சொன்னது ஒண்ணு பார்த்தேன் சார். இது அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அவர் இதுக்கு என்ன இதுக்கு என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ நம்ம மனசுல பகைமை வருது, நம்ம மனசுல வெறுப்புணர்ச்சி வருது, இல்ல பழி வாங்குதல் வருது, ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள நமக்கு ஹாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப ஹாண்டிங் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது ஏன் இந்த பழி உணர்ச்சி, இந்த மாதிரி பகை உணர்ச்சி நம்ம கிட்ட வருது, நம்ம ஏன் இந்த மாதிரி வெறுப்புணர்ச்சி வரும், நம்ம ஏன் இந்த மாதிரி அவங்க மேல கோவப்படுறோம், அவங்களை எப்ப பார்த்தாலும் மனசுல அவங்களுக்கு விரோதம் பாராட்டுறோமே அப்படின்லாம் நம்ம தோணும் போது நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அந்த தாட்ஸை நம்ம ஓன் பண்ணிக்கிறோம். அதாவது இது என்னுடைய தாட்ஸ், இது தப்பாச்சு, இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்மளே அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு நம்மளே அதுக்கு ஜஸ்டிஃபையும் பண்றோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு நீ உன்னோட தாட்ஸை எப்படி பார்க்கணும்னா, அது உந்து இல்லைன்னு நீ தனியா ஒதுங்கி நின்னுக்கோ, நீ இந்த பக்கம் நின்னுக்கோ, அந்த தாட்ஸ் அப்படி உங்க முன்னாடி இப்படி வந்துட்டு அப்படி வரும்போது எதிர்க்க பாரு, பார்த்துட்டு அது அப்படியே போ விட்டுட்டு அது உண்டுன்னு எடுத்துக்காது அப்படின்றாரு. எல்லாருக்குமே வரும், யாருமே ஒன்றும் இங்க எந்த இடத்துலயுமே ஒன்றும் இது கிடையாது. அதாவது நான் பகை உணர்ச்சியே இல்லாம தான் வாழறேன், நான் யாரு மேலேயும் கோவப்பட மாட்டேன், நான் மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்னு யாராலையும் இருக்க முடியாது. அப்போ என்னன்னா, அவங்க எப்போ அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்களோ அப்போதான் அதுக்கு அவங்க மனசு கஷ்டப்படுறாங்க. நான் இதை பண்ணக்கூடாது, நான் ஆனா பண்றேனே. ஆனா அவர் என்ன சொல்லி ஓனர்ஷிப் எடுத்துக்காதுன்ற, உன் தாட்ஸ் இந்த மாதிரி கெட்ட தாட்ஸ் வரும்போது, இந்த மாதிரி உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தாட்ஸ் வந்தா அது உந்து இல்லைன்னு நினைச்சிக்கோ, அது என்னது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டேன்னா அது போயிடும் அப்படின்றாரு. இது ஒரு மெத்தட் அவர் கொடுத்தது, இதுக்கு கரெக்டா பொருந்ததே நான் சொன்னேன். இதுக்குதான் முன்னாடியே குரல்ல இவர் சொல்றாரு, நீ ரிசல்ட் பாரு, அது ஒரு பகை உணர்ச்சியை தர, அது தீராத துன்பம் தர, அதனால இதை விட்டுட்டு சொல்றதுதான் வள்ளுவம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முந்தின குரல்ல எல்லாம் அதுக்கு என்ன வரும், நீ இந்த பகை உணர்ச்சியை வளர்த்தா தீராத பகை முடியும், தீரா பகை போரா முடியும், கடைசியில அழியாத துன்பத்தை உனக்கு தரும்,
அதனால இதை விடுங்கிறாரு. இந்த ஆனா இந்த சார், இந்த ஆனா ஓனர்ஷிப் எல்லாம் நம்ம இப்ப சொல்லி பாக்குறோம். அதாவது இப்ப சொல்ற தாட் இது, இந்த ஓனர்ஷிப் ஓன் பண்ணாதீங்க ஆமா, அப்படின்னா அதத்தான் அன்னைக்கு சொல்றாரு, சாய்ந்தொழுக வல்லாரை அதுல இருந்து விலகிச் செல்ல வல்லாரைன்னா விலகிச் செல்வது அதுதானே. அதுதான் சொல்றாரு. தம்பி, அருமையா எப்ப நம்ம நினைக்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம தப்பு செய்ய மாட்டோம். யோசிக்க தெரியாதவங்க தான் தப்பு செஞ்சிருவாங்க. அதை திரும்ப திரும்ப வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது தப்பு தான் அப்படிங்கிறத புரிய தொடங்கிட்டோம்னாலே நம்ம எல்லா தப்புகள்ல இருந்து நம்ம விடுபட்டு வருவோம். அது நான் அனுபவத்தின் மூலமா கூட நான் அதை சொல்றேன் சார், மற்றவங்க சொன்னதுன்னு கிடையாது. என்னோட அனுபவத்திலேயே இந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போது நான் அப்படிதான் நினைப்பேன். இது இந்த மாதிரி நினைக்கிறது கூடாது, நல்லது கிடையாது. அந்த இடத்துல யாரை பத்தியாவது நம்ம ஒரு தவறா மனசுக்குள்ள தோணும் போது அவங்க நல்லா இருக்கணும். நம்ம நினைக்கிற நினைப்பு கூட அவங்கள நினைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம், அவங்களுக்கு என்ன லாபம், ஒருத்தருக்கும் லாபம் இல்லாத இது வேண்டாம் அப்படின்னு அப்பப்ப மனசை கழிச்சு கட்டுறதுங்கிறது என்னோட இயல்பாவே நிறைய தடவை நான் இந்த வேலையை பண்றேன் சார். உட்கார்ந்துகிட்டு கூட எப்பயாவது இல்லை, அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி தோணும் போது நான் நினைச்சுக்குவேன், எனக்கு இப்படி ஒரு கேடு பண்றாங்க, அவங்களுக்கு திருப்பி வருதுன்னு நான் நினைக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், அடைஞ்சதை அடைஞ்சிட்டோம், துன்பம் வந்தது வந்துட்டுது, அவங்களுக்கு அதை அவங்க திருந்துவாங்கங்கிறது என்ன நிச்சயம்? அவங்க எப்படியாவது இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் சாமி, அப்படிதான் சார் நான் நினைக்கிறது. ஆனா எங்க பெரியம்மா எல்லாம் திட்டும்போது திட்டம், அந்த நாசமத்து போறவன் இப்படி பேசுறான்னு சொல்லும். அந்த வார்த்தை நாசம் அற்று போறவன் நல்லா இருக்கிறவங்கிற பொருள்ல தான் சார் எங்க பெரியம்மாவே திட்டும் போதே அது அந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துவாங்க. அப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். நாசமா போறவனேன்னு திட்டு, அது என்ன நாசம் அத்து போறவனேன்னு திட்டு அப்படின்னா, போடி நல்லா இருந்துட்டு போட்டோம், அவன் ஏதோ ஆத்திரத்துல திட்டுறோம் அப்படின்னு திட்டிட்டு போவாங்க சார் எங்க பெரியம்மா. பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப வெறிபிடிச்சு திட்டுற மாதிரி இருக்கும். ஆமா, செல்வா சார், அது திட்டுறதுதான் திட்டுறாங்க. இல்ல சார், அவங்க திட்டுறதா. இப்ப இவங்களுமே நீ போட்ட நீ நல்லா இரு அப்படின்றதுமே அங்க திட்டுறதுதான். செல்வா சார், ஒரு திட்டுறது இருக்கு. இல்ல இந்த நீங்க சொன்னதுல இந்த குருஜி ரவிசங்கர் சார் சொன்னது சொன்னீங்களே, அந்த இகல் என்னும் துன்பம் எங்கேயோ உருவாகுது இல்லையா? அது எங்கேயோ உருவாக போகும்போது நம்ம ஓனர்ஷிப் வேண்டான்றாரு. ஆமா, அது எங்க இருந்து உருவாகி வருது? அது சம்வேர் அது கிரியேட் ஆகி வருது இல்லையா? அந்த துன்பம் யாருடைய மனசுல இருந்து உருவாகி வருது, யாருக்கிட்ட உருவாகிட்டு வருது, யாரோடயோ செயலால நமக்கு அது உருவாகுது. அது உருவாகி வருது. அத ஓனர்ஷிப் எடுத்துக்க வேண்டான்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய கலைஞர் கருணாநிதியோடது பார்த்தா மனதில் உருவாகிறதுன்றாரு. சாலமன் பாப்பையாவும் தன் மனதுள் அப்படிங்கிறாரு. அதுதான் சார், மனதில் எப்படி உருவாகும்? நீங்க செய்யற செயலாலதான் எனக்கு மனதுல உருவாகுது. எப்படி எனக்கு சும்மாவே எப்படி வரும்? நீங்க கஷ்டப்படுத்த இல்ல, என் மனசுல உருவாகிறது நான் தானே ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியும். என் மனதுல அதுதான் உங்ககிட்ட வர்றதையே நீங்க ஓனர்ஷிப் எடுத்துக்காதீங்கன்றாரு. அதுதான் சொல்றேன். அது உனது இல்லன்னு நினைச்சுக்கோ. நல்ல சிந்தனைகள் வந்தா அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கோ, கெட்ட சிந்தனைகள் வந்தா அதுக்கு நீ ஓனர்ஷிப் எடுத்துக்காது, அது உனது இல்லன்னு ஒதுக்கிடு அப்படின்றாரு. யாவருக்கும் நண்பனாயிட்டா அவனை யாரும் வெல்ல கருத மாட்டாங்களாம். இன்னொன்னு, இகலை ஒழிந்தொழுகள் வியந்தற்கு எவ்வாற்றானும் அரிதாகலின் வல்லாரை என்றும். அது இயலாதான் வேந்தனுக்கு, அதனாலதான் வல்லாரை என்னன்னு சொன்னாராம். ஆனா எல்லாருக்கும் நண்பனாயிட்டா அவனை யாரும் வெல்ல போறா அப்படிங்கிறாரு. இதுல இந்த லகரம் உச்சரிப்பு கொஞ்சம் பார்த்து சொல்லணும், அழுத்தக்கூடாது அந்த லகரத்தை. நிறைய பேரு வல்லாரை வல்லாரை அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை கொஞ்சம் இது இந்த லகரத்தை இப்ப சிறப்பு லகரத்தை கூட நல்லா சொல்லிடுறாங்க. இந்த ஏறுகால் லகரம்னு சொல்றாங்க, குண்டுலானான்னு சொல்றோம்ல, இதை என்னமோ அழுத்தி இப்ப பேச கத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கல்லூரிங்கிறாரு, கல்லூரியில கல்லா ஊறி வருது,
இந்த 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 அதிகாரத்தை ஒழுங்கா படிச்சுட்டோம்னாவே நமக்கு இந்த லகரம் எப்படி உச்சரிக்கிறது, எல்லா இடத்துலயும் இந்த லகரம் தான் இருக்கு முழுவதும். அது எப்படி இருக்கு, அந்த பொருள் மாறுதே அப்படின்னு பார்த்துக்கலாம். அருமை. அடுத்த அவசியம் அடுத்த குரல் போயிடலாம். சார் இருக்காரா? சார் போயிட்டாரா? யாரு? சிவகுமார் சார், நீ படி. வர்றாரு, ஏதாவது சாப்பிட்டு விட்டுருப்பாரு. நீ படி. 856 இகழின் மிகழினிது என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் நனிந்து இகழின் மிகழினிது என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் நனித்து இகழ் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழிதலும் விரைவில் உள்ளது அப்படின்னு வரதராசனார் சொல்றார். பிறருடன் மனவேறுபாடு கொண்டு வளர்வது நல்லதே என்பவன் வாழ்க்கை அழியாமல் இருப்பதும் சிறிது காலம்தான், அழிந்து போவதும் சிறிது காலத்திற்கு உள்ளேயாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் பாப்பையார் சொல்றாரு. கருணாநிதி மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவது எளிது என எண்ணி செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம் புரண்டு கெட்டொழியும் அப்படின்னு சொல்றாரு கருணாநிதி. ரெண்டு சொல்றாங்க, நனித்துனா விரைவில், தவலும் கெடலும். தவல்னா சிதைவுறுதலாம், கெடலும்னா ஒண்ணுமே இல்லாம போயிடலாம், அழிந்து போறதாம், இறந்து போறது மாதிரி. தவலும் கெடலும், ஒண்ணு சிதையும், இன்னொன்னு ஒண்ணுமே இல்லாம போகும். சில பேர் நான் நல்லா பகைய மனசுல வளர்த்ததுனால, வேறுபாடை வளர்த்ததுனால நல்லா நடக்குது, நான் நல்லா இருக்கேன், அது இனிமையா இருக்கு அப்படின்னு நினைச்சா நீ உன்னுடைய வாழ்க்கை சீக்கிரம் சிதைஞ்சு போயிடப்பா, அது அழிஞ்சும் போயிடும்னு சொல்றாரு. சார் இதே சார் அந்த திருவள்ளுவர் 3வது திருக்குறள்ல தவவில்லான்னு சொல்றாரா? அது வேற, இது தவளும் வேறயா? ரெண்டும் வேற வேறவா? ஆமா, அது தாவில் விளக்கம். தவலில்லா அது இது ஒண்ணுதான், சிதையாததான், அது இது ஒண்ணுதான். தவவில்லான்னு சொல்றாரு, இது தவளும்னு சொல்றாரு, ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ஆமா ஆமா. தவழுதல் அப்படின்னா சிதைதல்னு சொல்றாங்க. அங்கே தவறில்லாத சிதையாத, தாவில்லைன்னா மறையாத, விளக்கம் தரும் அப்படின்னு, கெடாத அப்படிங்கிறது சிதையாத. இதே மாதிரிதான் இதுல ரெண்டு சொல் சொல்றாருல, தவலும் கெடலும். ஒண்ணு சிதைதல், இன்னொன்னு அழிதல். அது நனித்து கிட்டத்துல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிடும் அப்படிங்கிறாரு. அங்கே தவலில்லா விளக்கம், தாவில் விளக்கம் அப்படின்னா சிறந்த அவனுக்கு அது நீக்குதல் எஞ்ஞான்றும் எப்பவும் இருக்க. தாவில்னா எப்பவும், நீக்குதல் கொஞ்சம் கொஞ்சமா, நீக்குதல் அந்நீக்குதல் எஞ்ஞான்றும் உள்ளதற்கு எதுவான புகழை கொடுக்கும். விளக்கம் தரும்தான் புகழ் தரும். தவலில்லா தாவில் விளக்கம் தரும். தவறுதலும் சொல்றாரு, தவறுதலும். தவறுதல் இங்க தவறுதல், தவழும்ன்றது தவறுவதும் அப்படின்னு ஒரு பொருள் வருது. இங்க தவழ்ன்றதுக்கு தவறு அப்படின்ற பொருள் வருது, சிதையாது. தவறுனாமா குறைவு, கேடு, குற்றம், அதுதான் குறைவு, கேடு, குற்றம் அப்படிங்கிற பொருளை தவல் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குது. தவழுதல் அப்படின்னா குன்றுதல், சாதல், நீங்குதல், குறைதல். நீங்க சரியா, குறைதல், சிதைதல். ஆமா, கேடு சார், கேடு கெடு. இல்லம்மா, குறைஞ்சுக்கிட்டே கெட்டு போயிரும், கெடுதல் தானே. தவலும் கெடுதலும் தான் சொல்றாரு. கெடலும், தவலும் கெடலும். சீக்கிரமே கெட்டு போயிடும். சீக்கிரமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இல்லாம போயிடும். அதான் தவலும் கெடலும். குறைன்னு வச்சுக்கலாம், சிதைதல்னு வச்சுக்கலாம், எதா வச்சுக்கலாம். அப்படியே சிதைந்து சிதைந்து ஒண்ணும் இல்லாம போயிடும். கெடல்னா இல்லாம போறது. தவல் தானே குறைகிறதுன்னு நீங்க சொன்ன, குறையும் வச்சுக்கலாம், சிதைகிறதும் வச்சுக்கலாம், எதுவான வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து ஒன்றும் இல்லாம அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது. அடுத்தது கூட போகலாம்.
நம்ம வந்து பகையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சுகம் கிடைக்குதுன்னு நினைக்காத. ஆமா, சுகம் கிடைக்குதுன்னு நினைக்காத. அதுவும் மன உணர்ச்சி தான். சுகம் கிடைக்க அவனை நான் எதிர்த்து பேசிட்டேன் தெரியுமா, நான் கேட்டுட்டேன் தெரியுமா, நான் வாங்கி வச்சு வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சுகம் கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது சுகம் கிடையாது. அப்படி நினைக்காதீங்க. அதுதான் இங்க வருது, அவர் சொல்ல வர்றது. உன் வாழ்க்கையே கெட்டு போயிருங்கிறாரு. அதெல்லாம் சுகம் கிடையாது. அந்த மாதிரி சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா இல்ல சார், இது வந்து உளவியலா என்ன வருது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில நாம எல்லாத்துக்கும் நான் பழி வாங்கிட்டேன், நான் இது பண்ணிட்டேன், வச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு, நான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ளேயே எப்பயுமே நாம வந்து இந்த மாதிரி ஒரு தன்மைய கொடுக்கறதுக்கோ வெளிப்படுத்துறதுக்கோ ஒரு குணத்தை நாம உருவாக்கிக்கிறோம். அப்போ நாம அந்த எது செஞ்சாலும் இனி அந்த மாதிரி வந்தாலும் ஒரு வெறுப்புணர்வை காட்டுறதுக்கு உண்டான குணம் நமக்குள்ள வந்துடும். வந்துடுச்சுனாவே நம்ம என்ன ஆயிடுதுன்னா, அடுத்து வரும் பார்வையில வந்து இவர் எப்பயுமே இப்படிதான் அப்படின்ற அந்த ஒரு கெடுதல் பேர் வந்தது பாருங்க. அததான் அவர் சொல்றாரு. ரொம்ப அழகா நீ கெட்டு போயிடுன்றார். இல்ல, அமுதா மேடம் ஒண்ணு சொன்னாங்கல்ல, அந்த அம்மா அந்த சின்ன பிள்ளைய மிதிச்சத தான் ஒரு பெருமைன்னு நினைச்சுக்கிட்டான்னு வச்சுங்க. அதனுடைய பேரு இப்ப கெட்டு போச்சுல, எத்தனையோ வருஷம் கழிச்சு கெட்டுக்கிட்டு இருக்குல்ல. இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கல, இன்னைக்கும் பேசுற. அதுதான் உண்மை, இதான் உண்மை. அந்த அம்மா வந்து அதை மெரிச்சதை வந்து ஆசிரியர் பெருமையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருச்சு. அது காலங்காலத்துக்கும் போதுரா, இது நம்ம பேர் எங்கெங்கயோ நாறுதுன்றதுதான் விஷயம். அததான் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சரி சார். பேரை அந்த அம்மாவை போட்டு இன்னைக்கு உருட்டுறோம்னா அந்த வேலை அந்த குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம பண்ணின ஒரு வேலை. ஒரு அதுல ஒரு இனிமை காண்றாங்கம்மா, அதுல ஒரு இனிமை காண்றாங்க. ஆனா சார் அந்த இனிமை இல்லாட்டி செய்ய மாட்டாங்கல்ல. அதாவது அதுல ஒரு இனிமை இல்லாட்டி இதை செய்வாங்களா அவங்க? இல்ல, அந்த தனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சார், அது அந்த இடத்துல என்ன உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எனக்கு என்ன நான் யோசிச்சேன்னா, இப்ப நம்ம அவங்கள உருட்டுறது வந்துட்டு அதை விட அவங்க அந்த ஏஜுக்கும் இப்போ என்ன ஏஜ்ல இருக்காங்களோ, மெச்சூர் ஆக ஆக இல்ல சான்றோர்களோட பழகும் போதோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது அவங்களுக்கே அது ரொம்ப குற்ற உணர்ச்சியா உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. அது அவங்களால அதுல இருந்து எப்படி மீண்டு வருவாங்க? ஊர் பழிய விடுங்க, அவங்களுடைய சொந்த பழியில இருந்து எப்படி வருவாங்க? அது ரொம்ப கஷ்டமாச்சே. உண்மைதான். அந்த உணர்வு இருக்கும்ல, ஒரு குழந்தையை கூப்பிட்டு நம்ம மெரிச்சமேன்றது உள்ள உறுத்திட்டே தானே இருக்கும். உறுத்தல எப்படி இருந்தாலும் தான் பேத்தியை பார்க்கும் போதோ தன்னுடைய மகளை பார்க்கும் போதோ இப்படி செஞ்சிட்டமே, நான் இதே மாதிரி வேற யாருன்னா டீச்சர் நம்ம பிள்ளைகளை செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்ன்ற அந்த உறுத்தல் இருக்கும்ல, அது வந்து கொண்டுடும். அதுதான் பெரிய தண்டனைன்ற. ஆமா, தன்னஞ்சே தன்னை சுடும். இது வந்து இந்த மலையாள படம் ஒண்ணு இது இருக்குல்ல சார், நம்ம மம்முடி இவன் நடிச்சது, மோகன்லால் நடிச்சான ஒரு படம். என்னது ஃபேமஸ் படம், கமல் கூட நடிச்சானே சார், பாபநாசம்ட்டு. அது வந்து மலையாளத்துல ரெண்டாவது செகண்ட் பார்ட் வந்து திருஷ்யம்ல வந்துட்டு செகண்ட் பார்ட்லயும் திரும்பவும் வந்துட்டு அவனை வந்து எப்படியாவது பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அவன் எப்படி அதாவது அந்த பெரிய ஜெனரல் போலீஸோட பையனை சாவச்சு புதைச்சிருவான் இல்லையா, அது எப்படியாவது பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் அவன் வந்து அதுக்கு விட்டு கொடுக்காம அவன் அவ்வளவு அழகா அதை எல்லா எவிடன்ஸையும் அழிச்சு அதுக்கு ப்ராப்பரா அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான். அப்போ வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்க, அவனை லாங் ஷாட்ல காட்டுவாங்க மோகன்லால. இங்க வந்து அந்த அம்மா, குழந்தை இழந்த அம்மா போலீஸ் ஜெனரலும் அவங்க வீட்டுக்காரரு அவங்க ஃப்ரெண்டு இன்னொரு போலீஸ் இருப்பாரு, இவங்க 3 பேர் பேசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதுக்கு மேல அவனை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம், அவனை போய் நம்ம ட்ராப் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம அவனை பிடிச்சி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதை விட கொடுமை அவன் வாழ்நாள் முழுக்க இதை எப்படி நான் மூடி மறைக்கணும்ன்றதுக்காகவே அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்கான்ல, அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக. அவன் காலம் பூரா அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான்.
தான் குடும்பம் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே. அப்ப அது அந்த கொடுமை இருக்குல்ல, அந்த குற்ற உணர்ச்சிக்காக அவன் பண்ற வேலை இருக்குல்ல, வாழ்க்கை, அதுதான் அவனுக்கு இருக்கிறதுலே பெரிய பனிஷ்மெண்ட். அவனை பிடிச்சி நம்ம ஜெயில போறது பனிஷ்மெண்ட் கிடையாது. அதனால இதுக்கப்புறம் நம்ம விட்டுடலான்ருவாங்க. அந்த பார்ட் 2 எண்டுல சொல்லுவான் அது. அந்த இன்னொரு போலீஸ்கார் சொல்லுவான். அந்த பையன் அதுதான் அவ்வளவு இருக்கிறதுலே பெரிய கெட்டவனா பனிஷ்மெண்ட். இருக்கான், அந்த பையன் அவ்வளவு கெட்டவனா இருக்கான். அத வந்து உணர்தல் தானே அந்த கதையில இருக்கணும். அந்த பையனால அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு துன்பம் நேர்ந்தது. அது கரெக்ட் தான்மா, அது ஆ, கரெக்ட் தான். அது இருந்தாலும் தெரியாதுமா உங்களுக்கு. இருந்தாலும் நீங்க திரும்ப அவனோட மனசே அத வந்து துன்புறுத்தணும்னா அவன் மனசு நல்லது கூட நினைக்கலாம். நல்ல காலம் நான் என் பொண்ணை காப்பாத்திட்டேன், இவ்வளவு பெரிய பொல்லாதவங்களுக்கு நடுவுல நான் என் பொண்ணை காப்பாத்திட்டேன், என் குடும்பத்தை காப்பாத்திட்டேன்னு அந்த பெருமிதம் இருக்காம எப்படி இருக்கும் தம்பி? அது முதல்ல அது ஆரம்பத்துல இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 பெருமிதம் போய் தான் பண்ண குற்றம் தனக்கே கஷ்டமா இருக்கும். அதுதான் இங்க மேட்ரு. எவ்வளவு நாளைக்கு அது இருக்கும் அந்த பெருமிதம்? இல்ல தம்பி, தன்னோட பொண்ணை நல்லபடியா இருக்காது இருக்காது. கொண்டு வந்துட்டோமேங்கிற ஒரு இது இருக்கும் அது தம்பி. கரெக்டுமா, அதுக்காக மரணம் கிடையாது இல்ல, அதுக்கான பதில் மரணம் இல்ல. அவன் பண்ணல இல்ல, அது எதிர்பாராம நடந்த ஒரு நிகழ்வு தானே அது. யாருமே அப்படியா? கொல்லணும்னு கொல்லல இல்ல அவனை. நீங்க சொல்றது வந்து அம்மா, அவன் வந்து ஒரு நல்ல மனுஷன். அவன் நல்ல மனுஷன். சமுதாயத்துல நம்ம குடும்பத்தோட பேர், அவன் ஒருத்தனால அந்த குடும்பத்தோட பேரே யாருமே பாழாயிடும் வேணும்னே கொல்லல, அத அப்படின்றதுக்காகதான் அவர் வந்து அதை மறதியதான் பண்றாருமா. அத கொல்லல. மாதிரி இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் வந்து அந்த மாதிரியான ஒரு தவறை பண்ணும் போது அவரோட மனசாட்சி அவரை கொல்லும் அப்படின்றதுதான் கொல்லும். செல்வம். அதுதான் அங்க மேட்ரு. நீங்க திரும்ப திரும்ப அது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. உங்க மனசு உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு உறுத்தும், ஐயோ நம்ம பண்ணிட்டோமேன்னு ஒரு கவலை இருக்கும். அதுதாங்க. கொலை பண்ணல இல்ல தம்பி, அவங்க எல்லாம் யாருமே கொல்லல இல்ல, எதிர்பாராம தானே நடக்குது. சரி இல்ல சரி அவன் சரி கொல்லணும்னு அடுத்தது போலாம். நினைச்சு கொள்ளலைங்கிறாங்க அம்மா. அவன் கொல்லணும்னு நினைச்சு கொள்ளலையே, தள்ளி விட்டதுனால. நம்ம அடுத்த குரல் போயிடலாம். அடுத்த குரலுக்கு போலாம். இதுல ஆரம்பிப்படுவானா? 857 மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ் மேவல் இன்னா அறிவினவர். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ் மேவல் இன்னா அறிவினவர். இகழை விரும்புகின்ற தீய அறிவை உடையவர் வெற்றி பொருந்துதலுக்கு காரணமான உண்மை பொருளை அறியவே மாட்டார். வரதராசனார் சொல்றார். சாலமன் பாப்பையா மனவேறுபாட்டோடு கேடான அறிவையும் உடையவர் வெற்றி தரும் நீதி நூல் பொருள்களை அறிய மாட்டார். கருணாநிதி பகை உணர்வு கொள்ளும் தீய அறிவுடையவர்கள் வெற்றிக்கு வழிகாட்ட உண்மை பொருளை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அவங்களால அதை அறிந்து கொள்ள முடியாது. முதல்ல அறிந்துகிட்டாங்கன்னா அவங்க அதுல இருந்து மீண்டுடுவாங்க. மன வேறுபாடுங்கிறது இன்னா அறிவினாருங்கிறார். கொடுமையான, அதாவது இன்னா அறிவினார் கெடுதலான அறிவுடையவர்கள் தான் அந்த மனவேறுபாடு கொள்வார்கள். அவர்கள் மிகழ்மேவல் மெய்ப்பொருள்கானார். வெற்றிக்கு, ஒரு இன்பமான வாழ்க்கைக்கு பொருளை அறிய மாட்டாங்க. பகையோட வாழ்றவன் என்னைக்கு வெற்றி அடைய முடியும்? அதனால இந்த பகையே சாய்ந்து ஒழுகல் தான் சொல்றாரு. விலகி இருக்கதா வேணும் அப்படிங்கறதான் சொல்றாரு. ஒரு வம்ப வாங்கினா அதுக்கு விலை கொடுத்துதான் ஆகணும். ஆமா ஆமா. இகல் மேவல் இன்னா அறிவுன்னாரு. அறிவுல எத்தனையோ அறிவு சொன்னோம். இதுல இன்னா அறிவுங்கிறார். தீங்கு விளைவிக்கக்கூடிய அறிவு. என்ன தீங்கு விளைவிக்குது? அது வெற்றியை ஒரு நாளும் அவன் பெற முடியாதுங்கிறது. வெற்றியை பெறணும்னா உண்மை அறிவு என்ன? மனசுல வேறுபாடு இருக்கக்கூடாது. அந்த உண்மை அறிவு அவன் அறியல. அடுத்தது படிக்கட்டுமா? படிங்க. சிவகுமார் சார் வரலையா? வரல, போயிட்டாரு சார். வந்துறார். 858 இகழிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்குமாம் கேடு. இதுலயும் அந்த மிகலூக்கி வருது பாருங்க. இகழிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்குமாம் கேடு. இகழுக்கு எதிர்த்து சாய்ந்து நடத்தல் ஒருவனுக்கு ஆக்கமாகும். அதனை எதிர்த்து வெல்ல கருதினால் கேடு அவனிடம் வர கருதும் அப்படின்னு வரதராசனார் சொல்றார். மனவேறுபாடு தோன்றும் போது அதை வரவேற்காமல் இருப்பது ஒருவனுக்கு செல்வமாகும். வரவேற்பது அவனுக்கு கேட்டையே தரும்.
கருணாநிதி, மனதில் தோன்றும் மாறுபாட்டை எதிர்கொண்டு நீக்கிக் கொண்டால் நன்மையும், அதற்கு மாறாக அதனை மிகுதியாக ஊக்கப்படுத்தி வளர்த்து கொண்டால் தீமையும் விளையும். ஆமா. இல்ல இது அந்த நம்ம செல்வராஜ் சொல்றது மாதிரி கடந்து போதல் தான், அது ஒதுங்கி போதல் தான் சொல்றாரு. அதாவது இகழ் தோன்றுனா, மாறுபாடு தோன்றுனா அதுல இருந்து விலகுங்கிறதான். விலகுனா அத விலகாம அதை ரொம்ப ரொம்ப நம்ம ஊக்கம் அத செய்யணும்னு நினைச்சா அது கேடுக்கு ஊக்கம் கொடுத்துரும் அப்படி. எதிர் சாயுதம் எல்லா இடத்துலயும் அதான் சொல்றாரு. ஆமா. இப்ப இதுக்குதான் சொல்றாங்களே, அரச மரம் பெருங்காற்று அடிக்கிற போது நாணல் நிக்குது, பெரும் அரச மரம் விழுகுது அப்படிங்கறதுதான் அன்றையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் விலகி போங்க அப்படிங்கறதுதான். விலக வேண்டியதுக்கு விலகுங்க அப்படிங்கறதுதான். அதை எதிர்க்கணும், அதை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் கேடுதாங்கிறது தான் முடிவு பண்றேன். இந்த ஒரு செயலையும் சார் எதிர்க்க அது அதிகமாகிட்டே தான் சார். இந்த அண்ணாதுரை ஸ்பீச் கொடுத்தேன்ல, அதுல ஒரு விஷயம் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து அண்ணாவை வந்து ரொம்ப கடுமையா பேசி, அவர் இதுல கம்யூனிஸ்ட்ல இருந்தாராம், சகோதரர் கூட்டத்துல அவர் ரொம்ப கடுமையா பேசிட்டாரு. அதனால அண்ணாவோட தம்பிகள்லாம் என்ன பண்ணாங்களாம், அவருக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அண்ணாவை பேச சொன்னாங்க. அண்ணா வந்து 1.5 மணி நேரம் பேசினாராம். 1.5 மணி நேரமும் ஒரு வார்த்தை கூட முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட. கட்சி எப்படி வரணும், எப்படி நீங்க வேலை செய்யணும், என்ன பண்ணான்றதுதான் பேசினாராம். எல்லாரும் ரொம்ப என்னடா இது எதிர்ப்பு கூட்டம்னு போட்டா இவரு அதை பத்தி ஒண்ணுமே பேசல அப்படின்னு ஆயிடுச்சா. கடைசியில வந்து முடிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாராம், அவரோட தகுதிக்கு அவர் என்ன தரக்குறைவா பேசி அவரோட தரத்தை குறைச்சிட்டாரு அவரு. நான் அவரை தரக்குறைவா பேசி என்னோட தரத்தை நான் குறைக்க விரும்பலன்ட்டாரன். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு. வேற ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். இதுதான் நான் வந்து அங்க பேசும்போது சைக்காலஜி கனெக்ட் பண்ணி சொன்னேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் இந்த தியரியும் கனெக்ட் பண்ணி நான் சொன்னாங்க அவங்க கிட்ட பேசும்போது. இததான் இங்க திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அவரு இன்னொன்னு சொல்லுவாங்க, அவர் என்னுடைய சகோதரர்னு சொன்னாராம். அதாவது அந்த மாதிரி அண்ணாவுடைய அந்த சில இதுகளை பிறப்பு இதுகளை எல்லாம் சொல்லி கேடா சொன்னாங்களாம் யாரோ. அதுக்கு பதில் சொல்ற போது அவர் என்னுடைய சகோதரர்னு சொல்லி முடிச்சுட்டாராம். நான் எப்படின்னா அப்படி அவருங்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, காதுல அதாவது கடுக்கனை கலட்டி வச்சிருக்கேன், காது புண்ணா போயிருச்சு, காது குணமாகவும் அந்த கடுக்கனை எடுத்து அணிஞ்சுக்கிறேன்னாரா. அதாவது யாரையும் சம்பத்தை அவரு விலகி போன போது அவர் விலகி இருக்காரு, என்னுடைய காதுகள் குணமாகவும் பண்ணிடும். அதெல்லாம் ஒரு சமத்காரம் மாதிரி தான் சொல்றது. அதெல்லாம் ஒரு சமத்காரம்னு பேசுறாங்கல்ல, அது ஒரு இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் சார் அவங்க எல்லாம் தலைவர்களாவே வர முடியுது. இல்லைன்னா எல்லாருமே தலைவர்கள் ஆயிடுவாங்கல்ல. அந்த தலைமை பண்புகளுக்கு குணங்கள் தான் அதெல்லாம். அது அடுத்த குறள் படிச்சிடலாம், மாலதி படிச்சிடலாம். 859 இகழ்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகழ்காணும் கேடுதற்கு. இகழ்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகழ்காணும் கேடுதற்கு. ஒருவன் தனக்கு ஆக்கம் வரும்போது இகழை கருத மாட்டான், தனக்கு கேடு தருவி கொள்ளும் போது அதனை எதிர்த்து வெல்ல கருதுவான். வரதராசனார் சொல்றார். சாலமன் பாப்பையா, ஒருவனுக்கு நன்மை வரும்போது காரணம் இருந்தாலும் மன வேறுபாடு கொள்ள மாட்டான், தனக்குத்தானே கேட்டை விளைவிக்க எண்ணுபவன் காரணம் இல்லாவிட்டாலும் மன வேறுபாடு கொள்ள எண்ணுவான். கருணாநிதி, ஒருவன் தனக்கு நன்மை வரும்போது மாறுபாட்டை நினைக்காமலே இருப்பான், ஆனால் தனக்கு தானே கேடு தேடி
கொள்வதென்றால் அந்த மாறுபாட்டை பெரிதிப்படுத்திக் கொள்வான் அப்படின்னு கருணாநிதி சொல்றார். இது என்ன மாறுபாடு சொல்லுது? இருந்தால் கூட அதுல ஆக்க வர்ற வரைக்கும் அந்த மாறுபாட்டை பெருசா நினைக்கல அப்படிங்கிறது தானே. பத்தாவது துன்பம் படிச்சுக்கோ. வருகிற துன்பம் வருகிற போது அந்த மாறுபாட்டு பெருசா ஆகுது, அது கேடு விளைவிக்கிறது. அப்படி அடுத்த குரலும் படிச்சுக்கணும். அது 860 இகழானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. இகழானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. ஒருவனுக்கு இகழால் துன்பமானவை எல்லாம் உண்டாகும். அதற்கு மாறான நட்பால் நல்ல நீதியாகிய பெருமித நிலை உண்டாகும். வரதராசனார். சாலமன் பாப்பையா மனவேறுபாட்டால் துன்பம் எல்லாம் உண்டாகும். நல்லிணக்க நட்பால் நீதி என்னும் செல்வ செருக்கு உண்டாகும். கருணாநிதி. மன மாறுபாடு கொண்டு பகை உணர்வை காட்டுவோரை துன்பங்கள் தொடரும். நட்புணர்வோடு செயல்படுவோருக்கு பெருமகிழ்ச்சி என்னும் நற்பயன் விளையும். இதுதான் ஒரு அண்ணா அது சொன்னதுதான் இதுக்கு கரெக்டா பொருள். இந்து ராம் இருக்காருல்ல, அவங்க சித்தப்பா தான் அப்ப இந்துவோட ஆசிரியரா இருந்தார். கஸ்தூரி அப்படின்னு. கஸ்தூரி அவர் இந்துல எழுதும் போது பெரும்பாலும் பெரியார் பேசுனதெல்லாம் எழுதுவாங்க. கடைசியா ஒரு வரி மட்டும் அண்ணா அறிஞர் அண்ணா பேசினார் அப்படின்னு போடுவாங்க. அப்போ இவரை கேட்பாங்களாம், என்ன நான் நீங்க பேசுனதெல்லாம் பெருமையா எல்லாம் ஊர்புறா வருது, நீங்க பேசுனத அவருக்கு நீங்க பேசுனீங்க அண்ணாவும் பேசினாருன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு கேக்குறப்ப, அண்ணாவும் பேசினார் போட்டாங்கல்ல, நல்லது தானே, அண்ணா பாடினார்னு போடல அப்படின்னு வர அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதே கஸ்தூரிராஜன் அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஸ்டேஜ்ல இவரோட ஒரு உரை 3 மணி நேரம் உரையை கேட்டாராம். அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டாராம், நம்ம இவரோட உரையை நம்ம கேட்காதே விட்டுட்டோமே, இத பத்தி எழுதி இருக்கலாமே, இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச ஒரு மனுஷனை நம்ம எழுதாத விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாராம். இந்த செய்திய இந்து ராம் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல அண்ணாதுரை மீட் பண்றாரு. அப்ப சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்க சித்தப்பா ஃபீல் பண்ணார் அப்படின்ற விஷயத்த. அதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யாத விட்டுட்டோம், ஒரு வெறுப்புணர்வு தானே, இந்த வெறுப்புணர்வு தானே, இவங்களை பத்தி என்ன எழுதுறது அப்படின்ற அந்த வெறுப்புணர்வு தானே. இப்ப முழுமையான தெரிஞ்சுக்கிறதுன்றது தெரிஞ்ச பிறகுதானே அந்த வெறுப்புணர்வு இருக்குதா இல்லையான்றது தெரியுது. அப்ப அந்த முழுமையான தெரிதல்ன்றது வேணும்ல, யாரு எது சொன்னாலும் அப்படியே நம்பிடக்கூடாதுல்ல. இப்ப நம்ம இவ்வளவு நாள் இதை பார்க்க விட்டுட்டோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்கி சாபமது சொன்னார், அண்ணாவை இப்ப நான் படிக்காதே விட்டுட்டேன், அண்ணாவை பத்தி பேசாதே விட்டுட்டேன், எழுதாதே விட்டுட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த மாதிரி பலர் சொல்லியிருக்காங்க. நான் ரீசெண்டா பேசுனதுனால இதெல்லாம் டக்கு டக்கு ஞாபகம் வருது, கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இகழால இன்னாதன அப்படிங்கிறது வறுமை பழி பாவம் முதலாயின இவ்வளவு சேருங்கிறாங்க. இந்த பகை உணர்வு மாறுபாடு மனசுல இருந்தா பழி பாவம் வறுமை எல்லாம் வருங்கிறாங்க. இந்த நன்னயம் என்னும் செருக்கு, இந்த நட்போட இருந்தா எல்லாரோடையும் நட்போட பழகணும்னா நமக்கு அந்த ஒரு நன்னயம் என்னும் செருக்குங்கிற, நமக்கு அதுல செருக்குன்னு செல்வம்னு சொல்றாங்க, பெருமிதம்னு சொல்றாங்க. நான் நல்லா இருக்கேன்னா எனக்கு ஒரு பெருமிதம் இருக்குல்ல, எனக்கு நன்மை இருக்குல்ல, அவ்வளவு அதை தருது இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி. நன்னயம் எனும் செருக்கு. ஒரு காலத்துல, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பிச்சு நல்லா நிறைய பேசுறோம் நம்ம. ஒரு சிலருக்கு தோன்றி இருக்கு இதே மாதிரி சேனல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாத பிளான்லாம் நிறைய நடந்திருக்கு. என்னை கேட்டிருந்தா அழகா சொல்லி கொடுத்துருப்பேன். நான் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றது அழகா நான் எவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன அழகா கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். ஆனா உள்ள முயற்சி எல்லாம் எடுத்து பார்த்து அப்புறம் தோத்துட்டு கம்முன்னு இருக்காங்க ஒரு சிலர்.
மாறுபாடு என்னும் உணர்வு. நான் வந்து அழகா சொல்லி கொடுத்துப்பேன். எனக்கு ஒண்ணும் இதுல என்ன ஆயிருக்கு போகுது, இன்னொரு தவறே தாய் இல்லைல்ல. இன்னொரு தாயா மாறுபாடு இல்லாத மனசா இருந்தா கேட்டிருப்பாங்க சார். வந்து நம்ம வந்து தவறு இல்லைல்ல. கேட்கலாம் நம்ம அது அவங்க அது யாரும் எதுவும் யாரை இது யாரோட சொத்தம் கிடையாது. சேனல் ஆரம்பிக்கிறது நடத்துறது எல்லாருக்கும் அவங்களுக்குரிய விஷயம். யார் வேணா பண்ணலாம், யார் வேணா இது பண்ணலாம். நம்ம கேட்கறதுனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தப்பே கிடையாது. அதுவும் நான் வந்து எப்பயுமே எது கேட்டாலும் சொல்லி கொடுத்துருவேன். நான் என்ன கேட்டு சொன்னாங்கன்னா அழகா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருப்பேன். எத்தனையோ சேனல் நடக்குது, பிடித்தமான சேனலுக்கு போயிட்டு எவரு இருக்காங்க. நம்ம விடுதிதான் சார் இது எல்லாமே என்கிட்ட கேட்பாரு. பல நேரங்கள்ல நான் சேனல் அப்லோட் பண்றதுக்கெல்லாம் நீங்க இதை பண்ணுங்க அது பண்ணுங்கலாம் சொல்லி கொடுப்பேன் நான். அது ஒண்ணும் இயற்கை தானே. எல்லாம் சரி, எது பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம யார் வேணா பண்ணிட்டு போலாம். அது ஒண்ணும் தவறு இல்லைல்ல. அதை அறிஞ்சே செஞ்சிருக்கலாமேன்றதுதான். அப்படி இல்ல சார். இது எப்படின்னா, இது வெற்றி வந்து எதனால வருதுன்னு தெரியாததால வர பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. வெற்றி எதனால வருதுன்னா, என்னன்னா ஒரு 2-3 பேர் என்ன வேற ஊத்தி இருக்காங்க. என்ன இவ்வளவு வேற ஊத்துறதுன்றதுக்குல்ல அதையும் சொல்ல வரேன். இந்த மாறுபட்ட சிந்தனை வந்ததுக்குன்னு சொல்ல வரேன். இது உழைப்பால மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இந்த டெக்னிக்கை கத்துக்கிறதால யாரையும் வெற்றி பெற முடியாது. எல்லாமே வெளியில இருக்கு, எல்லாமே எங்க வேணா கத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா யாரால உழைப்பு போட முடியுதோ, அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அதனால இது எதனால வெற்றி தெரியாத பிரச்சனை இல்ல. அமுதாமா ரெகுலரா செய்யறாங்க. அதனாலதான் இப்ப அவங்கள தேடி ஒரு சேனல் வந்து அவங்கள பேட்டி எடுத்து அவங்களோட போட்டு அவங்களோட சேனல்ல போட்டு அது நல்லா லட்சக்கணக்குல போய் 2 நாளா மூட இல்ல. இன்னைக்கு அமுதா மேடம் சாயங்காலம் என்கிட்ட சொன்னது 2 நாளா மூட இல்ல சார். இன்னைக்கு வீடியோ போட்ட பிறகுதான் சார் நான் சுறுசுறுப்பானேன்னாங்க. ஒண்ணுமே சந்தோஷமா இருக்குது. இருந்து அப்படியே இருந்தது, கஷ்டமா இருந்தது. சரி, எதையாவது ஒண்ணு போட்டுட்டோம்னா நிம்மதியா இருக்குமேன்னு பரபரன்னு ஒரு இலக்கணத்தையும் ஒரு இந்த ஷார்ட்ஸும் போட்டோம்னா அப்பாடா ஒரு வேலை நல்லபடியா முடிச்சோம் சாமி அப்படின்னு இருந்தது எனக்கு. அது வந்து ஆனா நம்ம ஸ்டீபன் சாரை நான் இப்ப உங்களோட பயணிக்க தொடங்கினதுக்கு பிறகு நான் பாக்குறேன், எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் மறுக்கிறதே கிடையாது. தன்னால உடனே என்ன முடியுமோ அதை உடனே செய்யறத நான் பார்க்கும்போது இந்த தலைமை பண்பு இது ஒரு தலைமை பண்பு. ஏன்னா அத வந்து அப்புறம் சொல்லித்தரேன், நேரம் ஆகட்டும், நாள் பார்ப்போம், எனக்கு அது ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்ப கூட இன்னைக்கு கூட நான் ஏதோ ஒண்ணு சொன்னேன், உடனே என்ன கேக்குறாங்க, சிஸ்டம்ல தான் இருக்கீங்களா நீங்க, சொல்லுங்க மேடம், உடனே பண்ணிடலாம். இன்னைக்கு நமக்கு இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, நம்ம இங்க உட்கார போறோம், ஆனா கூட அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க சொல்லுங்க, உடனே நம்ம பாத்துருவோம் சார். நான் சிஸ்டத்திலேயே இல்லை சார், அது கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா நான் அந்த இது எனக்கு ரொம்ப சாற்ற வந்து அந்த ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே இருக்குது, நமக்கு தெரிஞ்சதை 4 பேர் சொல்லி கொடுக்கறதா. அதே மாதிரி சார் இன்னொன்னு ஒரு விஷயம், நாங்க யார் வேணா வருவோம், இடையில வந்து இதை ஆஃப் பண்ணுவோம், வீடியோவை ஆஃப் பண்ணுவோம், போவோம், என்ன வேணா பண்ணுவோம். ஆனா உங்க வீடியோ இது வரைக்கும் ஆஃப் பண்ண முடியுமா, எழுந்து போக முடியுமா, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு வேலையே கிடையாது சார். இது 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் கிடையாது. இது உங்களோட இந்த தொடர்ந்து நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அது உங்களை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும்னு நீங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல மேடம், பிடிச்சிருக்கு, உங்களை எல்லாம் பாக்குறது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் எல்லாரையும் பாக்குறது, தெரியுமா, பாக்குறது, பேசுறது பாரு, ஒருத்தவங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் சார். இது முழு நேரமும் வீடியோல இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். முழு நேரமும் வீடியோல இருக்கிறதே, அதை வெட்டி எடுக்கிறது, வேண்டாததை வெட்டி தூக்கி போடுறது, அதெல்லாம் சின்ன வேலை. அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மேடம். நம்ம திருக்குறளுக்கு நான் சொல்றேன். இப்ப மேடம் இப்படி சொன்னது எது தெரியுமா, இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. நானே இப்ப நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், யார் யாருக்கிட்ட எல்லாம் எனக்கு வந்து ஏதாவது வேணும்னு நான் கேக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பூபதி வந்து ஏதோ ஒரு இது போட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்க போறோம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா
எப்படி எப்படி எதை எதை பயன்படுத்தணுங்கிறத நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே எனக்கு வந்து போதுமான அளவு எனக்கு இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு வேற தேவைப்படுது அப்படின்னு சொன்னேன். என்னம்மா உங்களுக்கு வேணும், நீங்க அதை சொல்லுங்கம்மா, நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தம்பி. அவங்களுக்கு இருக்கிற வேலைக்கு நடுவுல உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு அந்த கேட்கறது இருக்கு பாருங்க, அதுக்கு எதையுமே ஈடு கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி என்ன வந்து அவர் கேட்கும்போது நெகிழ்ந்து போனோம் தம்பி. இல்ல மேடம், நம்ம டீம்ல எல்லாரும் அதனாலதாம்மா நீங்க வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கிறீங்கம்மா. அதனால வந்து அவங்களும் அவ்வளவு ஆர்வமா அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. அதுதாம்மா உண்மை ஆக்சுவலி. ஆனா ரொம்ப வாங்க சிவகுமார் சார் வாங்க. அதுக்குள்ள தோசை பரவாயில்ல சார், அதுல என்ன சார் இருக்குது? படுத்துருவாங்க, போய் படுத்துருவாங்க, இல்லைனாக்கா சரிங்க படுத்துருவாங்க. அதுக்காக அவங்களுக்கு தோசை செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டு போடி இருந்தேன். பரவாயில்ல. இதுக்கு நான் வர்றதுக்கு காரணமே சார், ஏற்கனவே வேற ஒரு குரூப்ல இருந்தேன், ரெட் ஃபோர்ட்ல இருந்தேன். அதுல எல்லாருமே எனக்கு தெரியும், எல்லாருமே தெரிஞ்சவங்கன்னா அதுல ஆரம்பிச்சது எல்லாருமே தெரியும். ஆனா போனா எனக்கு ஒரு விஷயம் இருக்காது, வாங்க அங்கிள், வாங்க சிவகுமார், யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஆனா அதன் மூலமா இங்க வந்து பாருங்க, நீங்க தான் வாங்க சார் நீங்க கூப்பிட்டீங்க, ரெகுலரா வாங்க சார் கூப்பிட்டீங்க, ரெகுலரா ஏதாவது பேசுங்க சார். நீங்க 2 நாள் மீட்டிங் போட்டு வராம போத்தோட டிஸ்கண்டினியூ பண்ணீங்களா, நான் வந்திருக்க மாட்டோம். ரெகுலரா 7 மணிக்கு ஓபன் பண்ணிடுறீங்க, எப்போ 7ல இருந்து 8 9 வரைக்கும் போனாலும் எப்போ போனாலும் இருக்கும், ஒரு நாள் மிஸ் பண்ணதில்லை. அதுதான் சார் நீங்க சொன்னீங்க, யாரும் வெற்றின்னு சொன்னாங்களே, இதுதான் உங்க விடாமுயற்சி, பொறுமை, பொறுமையின் சின்ன சார். நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள இருக்கு. சார் ஆரம்பத்துல நாங்க இது சார் ஆரம்பிக்கும் போது, ஆரம்ப காலத்துல சார் நாங்க ஒரு 4-5 பேர் வருவோம். அப்ப நாங்க பேசிப்போம், சார் இது வந்து யார் வராங்களோ இல்லையோ நம்ம வந்து டீ ஆத்துற மாதிரி இருக்கணும் சார். டீ கடை வந்து ஆள் இல்லைனா கூட ஆத்த போறோம், டீ கடை பெஞ்சுன்னே நம்ம பேர் வச்சிடலாம். இத நீ வந்து பெஞ்சை போட்டுடுறேன், நீ அங்க பேப்பரை வச்சிடுறேன், நீ எப்ப வேணா வா, பேப்பரை படி போ, டீ கூட குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் சார் நம்ம பண்ணணும்னு நாங்க முடிவு போனோம். சார் அதான் சொன்னார், யார் இருந்தாலும் நான் ஓபன் பண்ணிடுவேன் செல்வான்னார். அவ்வளவுதான் சார். அதுதான் சார் ஸ்டார்டிங்ல செல்வா, நானு, நாராயணன் சார், பிரேமா மேடம், 4 பேர் தான். செல்வராஜ், நான் வந்தது எப்படின்னா, இங்க வந்தேன் பாருங்க, அதுக்கப்புறம் இடையில வர முடியாமலாம் இருக்கும்போது சாரோட ஒரு தடவை பேசும்போது சார் சொன்னாங்க, மேடம் முதல்ல வீட்டை பாருங்க மேடம், எப்போ உங்களுக்கு முடியுதோ நீங்க அப்ப வரலாம் மேடம், இல்லைன்னா நீங்க வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட போதும் மேடம், உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணுங்க, நீங்க என்னைக்கு வேணாலும் வரலாம், எந்த நேரம் வேணாலும் வரலாம். அதெல்லாம் தம்பி அடுத்தவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அது. எது எப்படி இருந்தாலும் நான் தான் அப்படின்னு இல்லாம அந்த கூட்டத்தோட ஒரு ஆளா யாரு அவருன்னு தேடுற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம் சார். சார் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு டிஃபன் கிடையாது, இப்ப சாப்பிட்டதே போதும். இல்ல தம்பி, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, சில விஷயங்களை நான் சொல்லாமையே விட்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டாங்கன்னு, அந்த வருத்தம் எனக்கு வந்துடக்கூடாது, நான் சொல்லாம விட்டுட்டணும் அப்படின்னு எனக்கு அந்த வருத்தம் வந்துடக்கூடாது. மேடம் ஸ்டார்டிங்ல மாலதி என்ன தெரியுமா சொன்னா, எல்லாம் பார்க்ல உட்காந்து பேசுவாங்க, இப்ப நீங்க வந்து இதுல உட்காந்து பெருசுங்க எல்லாம் சேர்ந்து பார்க்ல உட்காந்து பேசுவோம், இப்ப பெருசுங்க எல்லாம் டெக்னாலஜில உட்காந்து பேசினீங்கன்னா மாலதி, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சார் அது. ஆமா, ரொம்ப பெரிய பாராட்டுதலுக்கு உரிய ஒரு விஷயம். உங்க எல்லாரோடையும் பயணம் பண்றதுல எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இல்ல மேடம், நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே நல்ல ஒத்த மனசுடையதான், தன்னை தவிர யாரும் வந்து அது மாறுபட்ட சிந்தனை உடையவங்க எல்லாம் கிடையாது. மாறுபட்ட சிந்தனை உள்ளவங்க வராங்க, வந்துட்டு அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். இதுதான் விஷயம், இதுதான விஷயமே தவிர மற்றபடி தொடர்ந்து வரவங்க எல்லாம் அந்த ஒத்த சிந்தனை உடையவங்க தான். மாறுபட்ட சிந்தனை வந்து பெரும்பாலும் கிடையாது. 99% யாரும் இல்ல, அந்த 1-2% வரவங்க வந்துடுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு காணாது போயிடுவாங்க, அது வேற விஷயம். அதுதானே தவிர மற்றபடி. ஆனா ஒவ்வொருத்தருமே சார் நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரோடையும் நம்ம பேசும்போது, நான் புதுசா வந்த புதுசுல ஒரு 10 மீட்டிங்ல வினத்திதா சாரும் ஜாயின் பண்ணிட்டாரு, 10 மீட்டிங் இருக்கு அவ்வளவு, வினத்திதா சாரும் குயிக்கா ஜாயின் பண்ணாரு நம்மளோட. அந்த மாதிரி நான் செல்வராஜோட பேசும்போது கூட, நீங்க எப்ப வேணா பேசுங்கம்மா, என்ன வேணா சொல்லுங்கம்மா, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நீங்க போட்டுக்கிட்டே இருங்கம்மா, செஞ்சுக்கிட்டே இருங்கம்மா. இப்ப நான் போடுறதுனால அவங்களுக்கு என்ன சார் வரப்போகுது, ஆனாலும் ஒரு வார்த்தை, நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்கம்மா,
தொடர்ந்து செய்யுங்க, சோர்ந்து போகாம செய்யுங்க. நல்லா இருக்கு நீங்க போடுறது. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார். அது நல்லா அதே இருக்கா போல நல்லா இல்லையா அது அடுத்த விஷயம். உடைந்தேத்தான் சார் இருக்கு. அவருடைய ஆர்வம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு இதையாச்சும் ஒண்ணு சார் சொல்லணும், எதையாச்சும் அவர் எல்லா யாருக்காவது ஒண்ணு சொல்லணும். காலேஜும் ஸ்கூலும் கலக்குறாரு. அதுதான் சார் எனக்கு ரொம்ப, அவரால இங்க மட்டும் இல்ல பள்ளிகளுக்கு போய் சொல்லிக்கிறாரு பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதெல்லாம் அதான் ரொம்ப அதான் சிறப்பா செய்யறீங்க சார், ரொம்ப சிறப்பா செய்யறீங்க. சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லிருந்தேன் சார். அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். வினய் தேத்ரான் சார் மகிழ்ச்சி வந்து மகிழ்ச்சி. ஆக்ஷன் ஹீரோ, வெறும் வாய் சொல்லில் வீரரடி இல்ல, ஆக்ஷன் நேர்ல போய் ஆக்ஷனா பண்றாரு, நிறைய விஷயங்கள் பண்றாரு. பண்றத எல்லாருக்கும் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் பிடிச்சிக்குது இல்ல. இன்னைக்கு ஒரு வீடியோ Facebookல பாட்டோட போட்டிருந்தேன், சூப்பரா இருக்கு ஆமா பாருங்க. ஆமா பார்த்தேன் சார், பார்த்தேன். சரி, மகிழ்ச்சி. அதுக்கு உடனே நீங்க ஒரு ரிப்ளை நம்ம ஒண்ணு கரெக்டா நம்ம சொன்னோம்னா போட்டுருவாங்க. அப்படியே நீண்டுகிட்டே போகும். நான் ஒரு இதுக்காக, ஒரு விஷயத்துக்காக செல்வாட்ட பேசுறேன். ராத்திரி 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் செயலாற்றி மறுபடியும் அதுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் செஞ்சாரு. இது எல்லாரும் நம்ம ஆளுங்க எல்லாரும் நான் பாக்குறேன். பிரேமா மேடம் ஆகட்டும், யார் ஸ்டீஃபன் சார் இவ்வளவுலாம் சொல்லியே நம்மளால நிறைய இருக்கு. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பேசுகிறார். நல்ல உணர்வுகள், நட்பு உணர்வுகள். ஆனா இப்ப ஒவ்வொருத்தர்கிட்டையும் கற்றுக்கொள்ள வேண்டியதுங்கிறது ரொம்ப நான் இப்ப அதிகமா இருக்கு. பெரும்பகுதி பிறந்த நாள் இதுல போட்டா அவங்களுக்கு பேசிடுறேன். இதுல வாழ்த்து போடுற நேரம் தான் பேசுறதுல நினைக்கிறேன். சிவகுமார் சார்கிட்ட பேசினேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சதை பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் correct. நான் பெரும்பகுதி இப்ப பிறந்த நாள் வாழ்த்து வந்தா உடனே கூப்பிட்டுறேன். பேசுறீங்க. 2 நிமிஷம் தான், பெரும்பாலும் மோஸ்ட்லி நம்ம எல்லாம் பேசிடுவோம் சார் தொடர்ந்து. ஒரு 2 நிமிஷம் தான். அது இங்க வாழ்த்து எல்லாம் போட்டு டைப் பண்ணி ஒரு எமோஜி எல்லாம் போடுறதுக்கு பதிலா 2 நிமிஷத்துல பேசினா நல்லா இருக்கு. நான் அது ஒரு வழக்கமா வச்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, நிறைய அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்ஸ். நல்ல அதிகாரம். நிறைய நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். செல்வா நன்றி வந்ததுக்கு. இல்ல, மனசுல இருக்க ஒரு மாறுபாடுகள் தான், எல்லாம் புரிதல் நன்றி சார். குறைபாடு தான். சக்கரபாணி சார் நன்றி. உளவியல் தான் பேசுறாரு, உளவியல் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அதான் அதுல உள்ள பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம்தான், யாரு மாறுபட்டு சிந்திச்சாலும் நீங்க மாறுபடாதீங்கன்றது தான் இங்க ஒரு வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் அவர் சொன்னது. அது அழிவுதான் தருங்கிறார். அது சாதாரண விஷயம் இல்ல சார், அது மிகப்பெரிய செயல். அது அவ்வளவு சுலபமாலாம் அந்த மாதிரி இருந்துட முடியாது. ஆனா மிகப்பெரிய செயல் பலர் செய்யறாங்கன்றதுல நம்ம இப்ப அறிஞர் அண்ணா மாதிரிலாம் நம்ம இருந்திருக்காங்க, மிகப்பெரிய செயல். நம்மளால அருகில எல்லாம் போய் பார்க்க முடியல. அது நம்ம நான் பார்த்ததுல ரொம்ப பெருமை சார் எனக்கு. அவரு பதவியேற்றது வந்து அவரு இறந்தது வரைக்கும் நான் இருந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமை. ஆனா நான் அப்பெல்லாம் என்னால உணர முடியல. அதுக்கப்புறம் தான் உணர முடிஞ்சது எனக்கு. அப்பெல்லாம் கூடவே இருந்தது அவரு. பெரும்பாலும் வந்து ஒருத்தர் செய்யற செயல் வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேசப்படும். 66 அங்க செக்ரட்டரி சார், 67 அவர் வருவார்னு எதிர்பார்க்கறது இல்லை. 69 ராஜாஜி பவன்ல போயிட்டு செருப்பு கிருப்பெல்லாம் விட்டு வந்த ஆளு நானெல்லாம். அங்க போய் பார்க்க முடியாம திரும்பி வந்த ஆளு நானு. அந்த அளவுக்கு 4-5 மீட்டிங் அவரோட அட்டன் பண்ணியிருக்கேன். அவருடைய பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவர் பாருங்க பேசுற ஸ்டைல பாருங்க, மூக்குப்பொடி போடுற ஸ்டைல பாருங்கன்னா சொல்லுவாங்க. அந்த பேச்சில் இருக்க சுவையை கவனிக்க மாட்டாங்க. அவருடைய ஸ்டைல் பாருங்க, வேஷ்டி எடுப்பாரு, மூக்குப்பொடி போடுறது பாருங்க, அவ்வளவு லாபம் போடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம், கூட இருந்த நண்பர்கள்லாம். அப்படிதான் அவரோட நெருக்கமா பார்த்தேன். நல்லவர், கதர் கெட்ட வெள்ளை கெட்ட ஒரு துண்டு சாதாரணமா தான் இருப்பாரு, வருவாரு போவாரு. மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி, நன்றி. பார்ப்போம் நாளை. நன்றி. எல்லாருக்கும் பார்க்கலாம், நாளை பார்ப்போம். நன்றி சார். உடம்பு பார்த்துங்க. ஓகே அமதா மேடம். நன்றி சார். நன்றி சக்கரபாணி சார். நன்றி அகிம்சிகா. தேங்க்யூ. நன்றி சித்ரா. மகிழ்ச்சி. வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. க்ளோஸ் பண்ணிக்கலாமா மேடம்? சார் நான் உங்ககிட்ட பேசணுமே. ஓகே அகிம்சிகா. போயிட்டாரு சிவகுமார் சார், போயிட்டாரு. சொல்லுங்க மேடம். யார் சார் அது? யார் தொடங்கியிருக்கா? நீங்க கெஸ் பண்ணுங்க. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார்.
சொல்லி இருக்க கூடாது, சொன்னதே தப்பு தான் இங்க தெரிஞ்ச. அதான் படிப்பாங்க. ஓ, மாமா கெஸ் பண்ணிட்டாங்களாம். யாரு மாமா யாரா? ரேணு மீராவ. அவங்க தான் பப்ளிக்காவே செஞ்சிருக்காங்க. என்ன அவங்க அவங்க தான் பப்ளிக்காவே செஞ்சிருக்காங்க. அப்படியா சார்? அவங்க இந்த மாதிரி வச்சு நடத்துறாங்களா? அவங்க இல்ல சேனல் இப்ப நடத்திட்டு இருக்காங்கல்ல, சேனல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நடத்துறதுக்கு பிளான் பண்ணது வேற யாரும். நான் பிறகு சொல்றேன் மேடம். சரிங்க சார், தயக்கமா இருந்தா வேண்டாம். அது என்ன இல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். சரி சரி அது சரி பரவாயில்ல, என் மனசோட இருந்துட்டு போட்டாது. சரி 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 சரிங்க சார், மகிழ்ச்சி. சந்தோஷம். பரவாயில்ல விடுங்க. என்ன போய் அதெல்லாம் எல்லாருக்கும் வர. நான் வந்து அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். நேச்சுரல், அது இயற்கை தான். அது வர்றது தவறு இல்ல. நம்ப ரமேஷா சொல்லக்கூடாதுன்னா எதுக்கம் தான் சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓ சரி 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 ரொம்ப குழப்பிக்க வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம். அது மறந்துருங்க. சரிங்க சார், மாமாவா தான் சொல்றாங்க. அதான் மறந்துருங்க. திரும்ப நானே திரும்ப அதையே சொல்லிருக்கேன், தவறா சொல்லிட்டேன் நான். ம். மாலதி திட்டு போனை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். மாலதி போயிட்டு இருக்கா, பார்க்கலாம். சரிங்க சார், பாப்போம் சரிங்க சார். மேடம். ஓகே மேடம், ஓகே மேடம். மகிழ்ச்சி மேடம். நன்றி நன்றி சார், ஆசிரியப்பா அப்படி எழுதுங்க. நான் போட்டுறேன் மேடம், கரெக்டா போட்டுறேன். இப்ப போட்டுறேன். சரிங்க, நன்றி சார்.